வேள்வியெல்லாம் நம்ம நடத்துகிறோம். சங்கல்பம் முடிஞ்சோட உலக நட வேள்வி நடத்துகிறோம். அப்போ உலக நட வேள்வி நடத்தும் போது நம்ம வேள்விக்கு வேலை சொல்கிறோம். எந்த விதமான புறப்பொருளின் துணை இல்லாமல் நம்ம வேள்வினா உலக நட வேள்வி எல்லாரும் தெரியும். வெறும் வாழ்க்கையும் வாழ்க்கை அது முடிச்ச உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியம். எந்த விதமான புறப்பொருளும் இல்லாமல் அது ஒரு வேள்வியில் கலந்து கொள்வது என்பது பெண்களாக இருப்பது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உலக சமாதானத்திற்கான சிந்தனை ஒரு சராசரி மனுஷனிட வேதாத்திய மனுஷன் ஏற்படுத்தியிருக்காங்க நினைக்கும் போது மகிழ்ச்சின்னு சொல்லி ரொம்ப பாராட்டினார். அதுல இருந்தா எனக்கே ஒரு தோணுச்சு, நாம அப்படிதான் நினைக்கிறோங்க. நமக்கு வீடு இருக்கு, வீடு இல்லாமல் நம்ம இங்கே வர முடியாது. வீட்டில் உள்ள உறவுகளும் இருக்காங்க, வாழ்க்கை துறை, குழந்தைகள், மருமக, பேரன், பேத்தி, கடமை எல்லாம் இருக்கு. இருந்தாலும் நமக்கான ஒரு சின்ன சிந்தனை இந்த ஆறாவது அறிவுக்கு வேணுங்கிறதுனால நாம எல்லாரும் இங்கே வந்து கூடியிருக்கோம். அந்த அளவில் மிகுந்த மகிழ்ச்சி. சாமிஜி ஒரு பாட்டு எழுதிட்டாரு, மலரே மலரே நீ யார் அப்படின்னு. அதில் கடைசியிலே எழுதியிருப்பாரு, ஆதரிவாக வாழ்மனிதர் அதற்கு ஏற்ப பொருத்தமில்லை அப்படின்னு சொல்றாரு. பஸ்ஸில் ஏறி இறங்கணும், இறங்கும்போது யாராவது நம்ம ஃபோர்ஸை இடிச்சிட்டாங்க இல்லை, நம்ம என்ன சொல்லுவோம், மாடு மாதிரி இடிக்க. ஏன்னா மிருகமாக மாறிடுவாங்க அந்த இடத்துல. நமக்கு வந்து மிருகமாக தெரிஞ்சவங்க இல்லைன்னா அவங்க மனுஷ உருவத்தில் தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து ஒருத்தங்க ஒரு வயதானவங்க அதே பஸ்ல இருந்து இறங்குறதுக்கு சிரமப்படுறாங்க. அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டோம்னா நம்ம கண்ணுக்கு அவங்க எப்படி தெரியுதாங்க, சார் பரவாயில்ல இந்த மாதிரி ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனே அப்படின்னு நாம சொல்றோம். அது எண்ணிக்கை வந்துடும் பாருங்க. அப்போ மனிதனுடைய செயல்பாடு தன்னுடைய இயல்பு நிலையில் இல்லைன்னா அவங்களை மிருகத்துக்கு எடுத்து போயிடும். அவங்கள மெதுவாக இறங்கி மெதுவாக இறங்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி ஆதரிவாக வாழ் மனிதர் அதற்கு ஏற்ப பொருத்தம் என்னன்னு கேட்டா மனிதனாக வாழ்வது அப்படிதான். அப்போ நாமெல்லாம் யாருக்கிட்ட நாமெல்லாம் மனிதர்கள் தான். ஆனால் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் ஆசை நிறைவேறா நமக்குள்ள இருக்கக்கூடிய விரும்பம் எங்க வெளிப்படுதுங்கிறது தெரிய வரும் இல்லையா? கோவப்படுறீங்களான்னு கேட்டா கோவப்படுறோமா இல்லையாங்கிறது பதில் வந்து 2-3 நிமிஷம் தொடர்ந்து நீங்க அதே கேள்வி கேட்டீங்கன்னா கோவம். அதான் இல்லைன்னு சொல்லல, கோவம் இல்லைன்னு சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சடா நம்ம வெடிப்போம் பாருங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் ரெண்டு இருக்குங்க. ஒன்று ஒரு ஓரமாக இருக்குது, எப்போவாது கோவப்படுவதற்கும் அல்லது கவலைப்படுவதற்கும் ஏதோ ஒன்று. ஆனால் அதிகமாக நம்ம யாராக இருக்கிறோம்னா மனித உருளை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி வாழறிவாக வாழ் மனிதர் அதுக்கு ஏற்ப பொருத்தம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அதுக்குள்ள கேள்வி. அப்போ பொருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு சாம்பார் விற்கிறோம் அப்படின்னா அந்த சாம்பார்ல காரம் அதிகமாயிருச்சுன்னா அந்த காரத்தை சரிப்படுத்துறதுக்கு என்னவோ அதை தான் செய்யணும். எங்கள் பெரியமா வந்து பெரியமாவில் 5 பசங்க. அப்போ நான் வந்து போயிருக்கும்போது நான் சின்ன ஒரு 10 வயசுக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் 5 பேரும் எங்கள் பெரியமா விட்டுட்டு எங்கேயோ ஒரு ஊருக்கு அவசரமும் போயிட்டேன். போன உடனே நீ போது துணைக்கிட்டே அண்ணன் மாறுற அண்ணன் தம்பியெல்லாம் நான் போ அப்படின்ட்டேன். பக்கத்து வீட்டில் தான் இருக்கிறோம். உடனே சரித்துடைய சித்தப்பா வீட்டில் பசங்க தான், அங்கேயும் பொருள் கிடையாது. நானே தங்கச்சி தான். அப்புறம் 2 பேரும் உள்ள போன உடனே அவன் எங்கள் அண்ணன் வந்து குழம்பு வச்சுட்டு இருந்தான், சாம்பாரோட வச்சுட்டு இருந்தான். வச்சுட்டு இருக்க சாம்பார் பாருங்க காரம் கூட்டிட்டு. அவனுக்கும் 10 வயசு தான். நாங்கள் சமைச்சு சாப்பிடணும், ஒரு வழி கிடையாது. உடனே அவன் வச்சுருந்த குழம்பு என்ன இதை பண்ணிக்கலாம் காரம் அப்படின்னால சரின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கருப்பட்டி வீட்டில் இருக்கோம். நீங்கள் இப்போ கருப்பட்டி இருக்காதுலாம் கருப்பட்டிலாம் எங்களுக்கு தூக்கிட்டாமல் இருக்கும். அதுக்கப்புறம் உடனே அவங்க சொல்லிட்டா குழம்பு காரமாக குறைஞ்சிருந்தானே பார்ப்போம். நம்ம வெளியில் புறமா சாப்பிட்ட உடனே வாயில் ஏதாவது இனிப்பு போட்டால் ஓகே நாங்கள் உடனே மாறிடும். குழம்பு டோட்டலாக எப்படி மாறுவாங்க, வேற ஏதோ ஒரு டேஸ்ட்டில் இருந்து சாப்பிட்டு அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் சாமிஜி சொல்கிறாங்கல்ல, எது பொருத்தமோ அதை தான் அதனோடு அதனை இணைப்பது தான் மனித வாழ்க்கை.
அத்வைதம் அப்படின்னு ஹெவியாக இருக்காங்க சப்ஜெக்ட். சாமிஜி வந்து அந்த தலைப்பு என்ன கொடுத்துருக்குறாருன்னா அந்த பாடலை துவைதம் அத்வைதம் அப்படின்னு சொல்லி அந்த பாடலோட தலைப்பு. அப்புறம் நான் என்ன பேசலாம் எனக்கு ஒன்றுமே தெரியல. அப்புறம் அம்மா நேற்று நைட்டு பேசிட்டு இருக்கும்போது கவிலாம் போயிட்டு எல்லாம் வந்து பார்த்துருக்கோம். அப்புறம் அம்மா நான் என்ன சொல்லுன்னா சொன்னார் தபத்துவ உலகம் தானே அங்கே போய் உட்காந்தா வந்துடும், எனக்கு என்ன தெரியல கொடுத்துக்கலாம் அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஆரியாவில் என்ன பேசுவீங்களோ அதே தான் பேசணும் அப்படின்னாங்க. ஐயோ ஆரியாரெலாம் பேசுகிறது அதுக்கெல்லாம் எம்ஆர்சியில் மாஸ்டர் கோர்ஸில் இருப்பாங்க அப்படின்னா இல்லை இங்கே எல்லாருமே நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் எங்களுக்கு ஆரியாவில் என்ன சொன்னீங்களோ அதுதான் சொல்லணும், நான் எல்லாத்தையும் அதான் சொல்லியிருக்கேன். நம்ம அதே வழக்கு மாற்றிக்கலாம். சரியா? உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக ஒரு புரியல இல்லை வார்த்தைகள் சரியா இல்லைன்னா இடர்பாடாக இருக்குன்னா எழுதி வச்சுட்டு இல்லை அப்புறமா கேட்கலாம். எனக்கு நான் சொல்லுறது தான் வந்துருக்கோம். அதனால் அந்த துவைதம் அத்வைதம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடல். அந்த பாடல் என்னன்னு கேட்டீங்கன்னா கற்கண்டு என்ற ஒரு வார்த்தை சொன்னால், கற்கண்டு என்ற ஒரு வார்த்தை சொன்னால் கருவரச பக்குவத்தின் சரித்திரமே சொன்னார். இப்போ ஒரு கல்கண்டு நமக்கு வாசலை வச்சிருக்கிறாங்க. நம்ம அந்த கல்கண்டை கையில பார்த்து எடுத்த உடனே நம்மளோட அறிவு என்ன நினைக்குதுன்னா ஆறறிவு சிந்திக்கிறது. இதனுடைய மூலப்பொருள் என்ன அப்படின்னு சிந்திக்கணும். அப்ப சுவாமிஜி எழுதுறாரு கற்கண்டு என்ற ஒரு வார்த்தை கருவரச பக்குவத்தின் சரித்திரமாகும். இரண்டாவது வரை சொல்றாரு கற்கண்டை கரும்பு ரசம் என்று சொன்னார். அந்த கல்கண்டை போய் நான் கரும்பு ரசம் வாசலை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்புறம் சொல்றாரு கற்கண்டை கரும்பு ரசம் என்று சொன்னார் கருத்துக்கு அது அத்வைத தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாலாவது என்ன சொல்றாருன்னா கற்கண்டு கரும்பு ரசம் இரண்டும் வேறு வேறாய் காட்டுவது துவிதங்கள், துவித நிலைகள் துவைதம், அதாவது தூய தமிழ் துவித நிலையாகும் அப்படின்னு சொல்லிட்டு கற்கண்டும் கரும்பு ரசமும் வேறு வேறாய் காட்சி அளிப்பது போல் கடவுளும் மற்ற அனைத்து உருவும் அவர் சொல்லிட்டார். எப்படி இந்த கற்கண்டு கரும்பு ரசம் வேறு வேறாக காட்டுதோ அதே மாதிரி கடவுளும் மற்ற அனைத்து உருவும் கருத்துணர்ந்தால் ஒன்று சொல்லிட்டார். இப்போ நீங்கள் இந்த பாட்டை சொல்லிட்டேன், இனி நம்ம விளக்கம் பார்க்கலாம். சரியா? ஏன்னா இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நாம் வந்து அது என்ன சாராம்சம் அப்படின்னு பார்க்கணும். இந்த சாராம்சத்தினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தலைப்பு நம்ம பார்த்து முடிச்ச உடனே நம்ம எங்கெல்லாம் தெய்வத்தை பார்க்கலாம்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு அப்புறம் பார்த்தா நம்மளோட வாழ்க்கையிலே கூட நம்ம கண்ணுக்கு தெய்வமாக தெரிகிறார். அவர் தெய்வமாக தெரிஞ்சாலும் போதுமே இல்லையா? ஒரு அப்படியே போனாங்க சூரசம்ஹாரத்துக்கு போயிட்டு அப்புறம் அந்த அம்மா வாசலுக்கு காலையிலே அவர் வெள்ளம்லாம் இருந்து போயிட்டு சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு திருச்செந்தூர்லேருந்து அவர் வராரு. நம்ம அதிகாலையில் வாசல் கழிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கார் வராரு. ஆமாம் சூடம் வரணும் அப்படின்னா சூடம் வீட்டுக்கு வர முடியாது. சூடம் கொண்டு முருகப்பெருமான வீட்டுக்கு வரணும் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு போன சூடம் அப்படியே தான் வருவார். முருகப்பெருமானெல்லாம் வரமாட்டாரு அப்படின்னு மாதிரி சூடங்கிற அசுரனை குணத்தை கொன்றுவிட்டு தெய்வீகத்தை உள்ளே கொண்டு வருவது தான் சூரசம்ஹாரம். அது இந்த மனம் மாற்றம் வர்றதுன்னா அப்படியெல்லாம் காட்சிப்படுத்தினாங்க. அப்போ காட்சி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா உருவத்தின் வழியாக வருவது காட்சி. இப்போ ரெண்டு விஷயம் நம்ம எதில் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து நம்ம பார்க்கக்கூடிய காட்சி எல்லாமே மூலப்பொருள் இல்லாமல் எதுவுமே இல்லை. சரியா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதுக்குள்ள ஒரு கூட்டிட்டு போகணும். ஏன்னா ஆரியாருக்கு அது வேற. ஆனால் எங்களுக்கு இது எப்படி கிடையாது அப்படின்னா கல்கண்டு பார்க்கணும் வாசல்ல. இப்போ கல்கண்டை பார்த்த உடனே நான் அம்மாட்ட சொல்கிறேன் என்ன கரும்பு ரசம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறேன். இப்போ கரும்பு ரசமா ஐயோ இது கல்கண்டு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லை நான் சொல்கிறேன் இல்லை இது கரும்பு ரசம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சொன்னது ஒன்றாக கிடையாது, ஒன்று தான். நான் கரும்பு ரசம் சொல்கிறது தப்பு கிடையாது, அவங்க கல்கண்டு சொல்கிறது தப்பு கிடையாது. இப்போ நீங்கள்லாம் வரீங்க, நீங்கள்லாம் வந்த உடனே நான் சொல்கிறேன் இந்த பேர் கரும்பு ரசம் தானே. இல்லை இல்லை இது கல்கண்டு தான். இப்போ நீங்கள் சொல்லுங்க இல்லை இல்லை அம்மா சொல்கிறதா சரியா கல்கண்டு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் நான் சொல்கிறேன் இல்லைங்க
இது கரும்பு ரசம் தான் அப்படின்னா இது யாராலும் ஒத்துக்க முடியாது. ஏன் ஒத்துக்க முடியாதுன்னு கேட்டா, கண்டு முன்னால என்ன வடிவத்தில் இருக்குதோ அந்த வடிவத்தை தான் நம்மளுடைய அறிவு சரின்னு சொல்லணும். கரும்பு ரசம் எங்க இருக்குன்னு தெரியாது. அது வேணும்னா ஜூஸ் வேணும்னா அந்த வீட்டில் இருக்கு, வேணாம் குடிச்சுக்கோ, அப்படிதானே? அது டம்ளர்ல திரவ பொருளா இருக்குது. திரவ பொருளா இருக்கிறத கரும்பு ரசம் சொல்லிடலாம். ஆனா இதுவே ஒரு திடப்பொருளா மாறும்போது அது வேற ஒரு பேர்ல வச்சுக்கிறோம். அதுக்கு பேர் கல்கண்டு. இப்ப கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, கரும்பு ரசத்தில் இருந்த இனிப்பு கல்கண்டில் இருக்குமா இருக்காதா? இருக்கும். கல்கண்டு இனிக்கதானே செய்யுது. கல்கண்டு இனிக்காம ஏன் கல்கண்டு இனிக்குன்னா கரும்பு ரசம் இனிப்பதான் கல்கண்டு இனிக்குது. அப்ப கரும்பு ரசத்துக்கும் கல்கண்டுக்கும் வித்தியாசம் இருக்கான்னு கேட்டா நிறைய வித்தியாசம் இருக்குங்க. அந்த நிறைய வித்தியாசப்பட்டு வருவதற்குரிய ஒரு பாதை உள்ள அந்த பாதை தான் சாமி சொல்றாரு, கற்கண்டை கரும்பு ரசம் என்று சொன்னால். அது கரும்பு ரசத்தின் சரித்திரத்தை தான் நம்ம குறிப்பிடுறோம். அதாவது சரித்திரம்னா பல தலைமுறைகளாக, பல ஆண்டுகளாக அல்லது தன்மாற்ற நிலையில் வந்ததை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கற்கண்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த கற்கண்டுக்கு மூலப்பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜூஸ், கரும்பு ரசம். இப்போ அடுத்த கேள்வி, அந்த கரும்பு ரசம் எங்கிருந்து எடுக்கப்படுதுன்னு கேட்டா கரும்புல இருந்து, அப்படிதானே? இப்ப அதுக்கு அடுத்து சாமிச்சு கேட்க சொல்றாரு, கரும்புல இருந்து கரும்பு ஜூஸ் எடுத்துக்கிறோம், கரும்புக்குள்ள இனிப்பை வச்சது யாருன்னு கேட்காரு. கேள்வி நல்ல கேள்வி தானே. கரும்புக்குள்ள இனிப்பை யார் வச்சா? ஒரு விவசாயி வைக்க முடியாது. அவரால் விவசாயி கரும்பை என்ன பண்ணலாம்? பயிரிடலாம். அவர் அதுக்கு உண்டான உரம் போடலாம், தண்ணி விடலாம், காவல் காக்கலாம், இதெல்லாம் செய்யலாம். ஆனா அந்த விவசாயியால அந்த கரும்புக்குள்ள ஒரு இனிப்பு சத்தை செலுத்த முடியுமான்னு கேட்டா முடியாது. கரும்புனா அது இனிப்பு தாங்க. பாவக்காய் விளைய வைக்கிறோம், பாவக்காய்க்குள்ள கசப்பை நாம செலுத்துறோம்னு கேட்டா செலுத்தல. பாவக்காய்ங்கிற செடிக்குள்ள அந்த கசப்பு தன்மை வச்சு இரையாற்றும். இப்போ இறைவன் எங்கெல்லாம் இருக்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, இறைவன் இல்லாத இடமே இல்லைங்கிறதான் அத்வைத தத்துவம். அப்ப ஆதி செல்வரை எல்லா பக்கமும் எடுத்துட்டு போன ஒரு மிகச்சிறந்த ஒரு அத்வைதத்தை தான் காலத்தால் அது எப்ப மாறிட்டோம்னு கேட்டீங்கன்னா, மனசு உருவத்தோடு தன்னை இணைத்துக் கொள்வதற்கு மிக எளிதாக இருக்கும். அதனால கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்புல நம்ம அத்வைதமா துவைதமா என்ற ஆராய்ச்சியை விட அர்த்தத்தை அவர் சொல்றாரு, கருத்தை உயர்த்தி பார்த்தால் இரண்டு தத்துவம் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த கருத்தை உயர்த்தி பார்க்கணுமா? கருத்துனா என்னன்னு கேட்டா நம்முடைய அறிவு, அவ்வளவுதான். அறிவை கொண்டு நாம வந்து சிந்திக்கிறோம் அப்படின்னு பார்க்கறதான். முதல்ல கல்கண்டு என்ற ஒரு வார்த்தை சொன்னாலே அது கரும்பு ரச பக்குவத்தின் சரித்திரமே. கல்கண்டு நேரடியாக நம்ம கைக்கு வந்துட்டான்னு கேட்டா வரல. கல்கண்டு போய் கடையில போய் வாங்கலாம்னு வாங்கிடலாம். ஆனா கடைக்கு வர்றதுக்கு முன்னோக்கி அதுக்கு ஒரு ப்ராசஸ் நடந்திருக்குல்ல, அந்த நடக்கக்கூடிய தன்மை தான் கரும்பு ரச பக்குவத்தின் சரித்திரமே என்றால் அது எங்கிருந்து எடுக்கப்பட்டது? கரும்பில் இருந்து எடுக்கப்பட்டது. அந்த கரும்பிலிருந்து எடுக்கப்பட்ட சுவை யாரால் செலுத்தப்பட்டதுன்னா யாரும் கொடுக்கல, அது இயற்கை. இயற்கையாகவே கரும்பு இனிக்கதானே செய்யும். அப்ப இயற்கையை நம்மளால உருவாக்க முடியுமானா உருவாக்க முடியாது. ஆனா இயற்கையில் வரக்கூடிய அத்தனை பொருட்களை நம்முடைய அறிவை கொண்டு நாம் அனுபவிக்க முடியும். அப்படி அனுபவிக்கக்கூடிய ஒரு சின்னதா ஒரு கல்கண்டு கையில் எடுத்துட்டு நாம ஒரு கதை சொல்றது கல்கண்டு. ஆனா இதனுடைய மூலப்பொருள் கரும்பு ரசம். இப்போதான் அவர் சொல்றாரு, காட்சிக்கு ரெண்டு விதமாய் உள்ளது, கருத்துக்கு அறிவுக்கு அது ஒண்ணுதான். ஆனா எது காட்சியாக தெரிகிறதோ அதெல்லாம் நாம வந்து வழிபாடு கடவுளாகவும் அல்லது நம்ம பல்வேறு நிலையில பொருட்களாகவும் அதை நம்ம பயன்படுத்திட்டே இருக்கிறோம். அப்படி பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய நிலையில மறுபடியும் நம்ம அதுக்கே வருவோம். ஒரு காஃபி, அப்புறம் காஃபி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த காஃபில இனிப்பு சேர்க்கணும்ல, ஏதோ ஒண்ணு நாட்டு சக்கரை வரலாம், ஏதோ ஒரு இனிப்பு சேர்க்கிறோம்னா அந்த இனிப்பு சுவை என்பது அதன் உள்ள நம்ம கலந்த உடனே கரைஞ்சு போயிடுது. இப்போ அந்த இனிப்பு சுவைக்கு மூலப்பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா கண்ணை மூடி அப்படியே சிந்திச்சா அதில் போட்ட ஒரு சுவை வருவதற்கு காரணம் கரும்பு. கரும்புக்குள்ள ஒரு இனிப்பு சுவை வருவதற்கு காரணம் தெய்வமே. அப்போ ஒரு டீக்குள்ள தெய்வம் இருக்கா, காஃபிக்குள்ள இருக்கான்னு கேட்டா இருக்கு. இப்போ எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்கன்னா இப்போ வந்து ஒரு தடவை டீ குடிச்சு 2 டம்ளர் காஃபி இருக்கு, ஒரு டம்ளர்ல சுகர் கிடையாது, ஒரு டம்ளர் சுகர் இருக்கு. இப்போ நம்ம வீட்டுக்கு 2 பேர் வந்துட்டாங்க. அதில் ஒருத்தவங்க சொல்றாங்க எனக்கு சுகர் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க,
இன்னொருத்தவங்க சுகர் கொடுக்கணும். இப்போ 2 டம்ளர் காஃபி போட்டுட்டு ஒன்றுல சுகர் சேர்த்துருக்கோம், ஒன்றுல சுகர் சேர்க்கல. இப்போ நாம் கரெக்டாக நான் வச்சுருக்கேன் 2 டம்ளர் ஒரே மாதிரியாக வச்சுட்டு டக்குன்னு ஒரு செகண்டில் என்னோட மனசு வேறு ஏதோ ஒரு வேலையை பார்க்குறேன். ஒன்று அடுப்பு ஆஃப் பண்ணுறேன், ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு நீ திரும்ப எந்த டம்ளரு மறந்து வச்சு அது 2 ஒரு கூட இருக்கா, ஐயோ இதுலையா அதுலையா தெரியலையே அப்படின்னா அதுக்காக நம்ம உட்காந்து நல்ல தவம் பண்ணிட்டு மாற்றிட்டு இனிப்பு சுவையை நீ எப்படியாவது என்னை தெரியப்படுத்தி விட்டுன்னா அது தெரியப்படுத்தாது. ஏன்னா அது அனுபவமும் உள்ளவங்க அனுபவத்தை இந்த கண்ணை வந்து பார்க்க முடியாது. அப்போ அனுபவம் இருப்பதை மறுக்க முடியாது. ஏதோ ஒரு டீ டம்ளர் சுகர் இருக்குங்கிறது நமக்கு தெரியும், நமக்கு போட்டுக்கிறோம். அப்போ கரைஞ்சி போயிட்டு காணாமல் போயிட்டு கண்ணுக்கு தெரியல. ஆனால் அதனுடைய தன்மை அதுக்குள்ளே இருக்குல்ல, அந்த இனிப்பு சுவைங்கிற தன்மை ஏதோ ஒரு கப்புக்குள்ளே இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா அதை கொண்டு போய் எப்படிடா கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கப் இருக்குல்ல, அந்த டீ என்ன பண்ணணும், ஒரு துளியாக எடுத்து நம்ம அனுபவிக்கணும்னா அந்த டீயின் தொடர்பு நாக்குக்கு வந்தால் மட்டும்தான் நான் போய் சொல்லணும், நான் 2 கரெக்டாக கொடுக்க முடியும். இல்லை நான் சுகர் வேண்டாங்கிற ஆளுக்கு சுகரையும் சுகர் வேணுங்கிற ஆளுக்கு இல்லாமல் கொடுத்தா அவங்க சொல்ல மாட்டாங்க இல்லையா. ஐயோ அந்த அம்மா வந்து 2 பேருக்கும் இல்லாமல் பண்ணிட்டாங்க, 2 பேருக்கும் ஒன்றா போட்டாங்கன்னா இப்போ கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு தான் இருக்குன்னா நான் ஒரு செகண்டில் மறந்ததை பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமானா பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி பார்த்து தெரிஞ்சுக்க முடியாத ஒன்று கரும்புக்குள்ளே இருக்கிற சுவை எப்படி எல்லா பக்கத்துலையுமே அனுபவமாக வருது. அது கல்கண்டாக இருந்தாலும் அந்த சுவை கண்ணுக்கு தெரியாது, அல்வாவாக இருந்தாலும் அது இனிப்பு போட்டிங்கன்னா கண்ணுக்கு தெரியாது, டீயாக இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாது என்றால் கண்ணுக்கு தெரியாத மறைப்பொருள் அத்தனையுமே உணரத்தக்கது. ஆனால் உணர்வதற்கு அதுக்கு உறுதுணையாக இருப்பது ஒரு உருவம். கல்கண்டுங்கிறது உருவம், சுவைங்கிறது அருவம். காஃபிங்கிறது உருவம், சுவைங்கிறது அருவம். டீங்கிறது உருவம், சுவைங்கிறது அருவம். இப்போ காஃபி டீயை மட்டுமே தான் பேச போகிறோமான்னு கேட்டால் இல்லை. மறுபடியும் சாமி தெருக்குள்ள வர்றாரு, நீங்கள் எந்த ஒன்றை கருத்தை கொண்டு அறிவை கொண்டு கண்டாலும் அதற்கு 3 உடல் உண்டு அப்படின்னு சொல்றாரு. அந்த 3 உடல் மல்லிகைப்பு எடுத்துக்கலாம். அந்த மல்லிகைப்பு என்பது அதனுடைய உடல். நாங்கள் எல்லாரும் உட்காந்துருக்கிற மாதிரி தான் மல்லிகைப்பு கண்ணுக்கு தெரியுது, அந்த உடல் இருக்க தானே கண்ணுக்கு தெரியுது. அப்போ மல்லிகைப்பு என்பது உடல். மல்லிகைப்புக்குள்ள ஒரு உயிர் இருக்கு, விண் இருக்கு, அதுக்குள்ள இருந்து வந்து பாருங்க ஒரு அலை, அதுக்கு பெயர் வாசனை. இப்போ மல்லிகைப்பூவை கண்ணால் பார்க்கலாம், வாசனையை உணரலாம் முடியும், பார்க்க முடியாது. ஆனால் வாசனை இல்லைன்னா மறுக்கவும் முடியாதுல்ல. அப்போ ஒரு வாசனையை மல்லிகை என்ன பண்ணுறோம், நம்மளோட அறிவை கொண்டு சென்று ரெடி பண்ணுறோம். சென்று ரெடி பண்ணுறோம்னா பாடி சுரை ரெடி பண்ணுறோம்ல, பாடி சுரை எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு எங்கேயிருந்து எடுக்கிறோம் பொருள்னு கேட்டால் ஜவ்வாது அது எல்லாம் இயற்கைங்கிற தாவரத்தில் இருக்கிறாங்க, அத்தனை எடுக்கிறோம். நீங்கள் ஒரு டீ கூட ஒரு ஏலக்காய் போனீங்கன்னா அந்த ஏலக்காய் டேஸ்ட் வருது. ஆனால் அது வர்றதுக்கு உள்ளே என்ன இருக்கு கேட்டீங்கன்னா ஏலக்காயில் இருக்கிற டேஸ்ட்டு அதுக்குள்ள ஸ்மெல் வந்த உடனே நமக்கு அப்படியே டீ குடிச்சோன்னா வாசம் வரும். ஆனால் கண்ணால் பார்க்க முடியாது. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் அதே பாட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்றது காட்சிப்படுத்தி இருக்கிற அத்தனையும் இந்த கண்களுக்கு உரியது. இந்த கண்ணுக்கு தான் காட்சி எல்லாம் தெரியும். அப்போ சாமி சொன்னாரு, கற்கண்டை கரும்பு ரசம் என்று சொன்னார். நல்ல கொஞ்சம் கல்கண்டை இருக்கு, நம்ம கரும்பு ரசம் என்று சொன்னார். அது கருத்துக்கு அத்வைதம் ஏற்றுக்கொள்ள முடியும். கருத்துனா என்னோட அறிவுபூர்வமும் நான் சொல்றேன், சரிதான். ஆனா இப்போ காட்சியா இருக்கிறது கல்கண்டு இல்ல, இதை எப்படி நீங்க கரும்பு ரசம் ஏற்றுக்க முடியும்? ஏற்றுக்க முடியாது. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, இது கரும்பு ரசமா? இல்லைங்க, இது கல்கண்டு. அப்ப கல்கண்டு என்று சொல்லும் பொழுது கரும்பு ரசத்தை பற்றி ஒரு சிந்தனை நம்மிடம் வந்தால் எப்பொழுதுமே எல்லாவற்றையும் அனுபவம் பண்ணக்கூடிய மூலப்பொருளின் தன்மை நம்முடைய நினைவுக்கு வந்துடும். இதே மாதிரிதான் சுவாமிஜி அடுத்த வரை சொன்னாரு, எப்படி ஒரு கல்கண்டு கரும்பு ரசம் மூலப்பொருள் அமைந்திருக்கிறதோ அதே மாதிரி தான் நாம் காணக்கூடிய அத்தனை காட்சிகளுக்கும் உட்பொருளாக இருப்பது தெய்வம். அப்ப தெய்வம் இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லைங்க. அப்படி தெய்வம் இல்லாமல் எதுவுமே இல்லைங்கிறத அவர் கடைசி வரையில கொண்டு வந்து சொல்றாரு. கருத்துக்கு அத்வைதமாக இருக்கக்கூடிய அனைத்துமே காட்சிக்கு துவைதம் என்று சொல்லவில்லை இருப்பது உண்மை.
இல்லையா? அப்போ ஒரு சுகர் போட்டு ஒரு காஃபி குடிச்சா எல்லாருக்கும் அது இங்கே தானே செய்யும். அதில் ஜாதி மதம் இனம் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. யார் கல்கண்டு வாசலில் வச்ச கல்கண்டு எடுத்து வாயில போட்டாலும் இனிப்பு சுவை தானே. கல்கண்டு உடனே நீ மேல் ஜாதியை தொடு, நீ கீழ் ஜாதியை தொடாதே கவிஞனோட பேசலான்னு கேட்டால் பேசல. ஏன்னா அது சொல்லும் என்னத்தையும் எழுதி போடு, என் மேலே இனிக்கிற வேலை அவ்வளோதான். அப்போ அந்த இனிப்பு சுவை என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக தான் இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் இனிப்பு சுவை ஒரே மாதிரியாக இருந்தாலும் அந்த இனிப்பு சுவை தருவதற்கு உரிய மூலப்பொருளை இறைவன் தந்தது தான். கருவை உற்பத்தி செய்பவர்களால் கருவுக்குள்ளே இனிப்பு சுவையை ஏற்படுத்த முடியாது. கருவு தான் இனிக்கும். கண்டுபிடித்த அறிவு மனிதன், அவ்வளவுதான். மனிதன் கருவை எப்படி உற்பத்தி செய்யலாம் கண்டுபிடிச்சிட்டு அதை பணப்பணமாக பெருக்குவதற்கு வழிகள்லாம் நிறைய இருக்கே ஒழிய கருவில் இருந்து வந்த ரசம் ஒரு பெரிய ஃபேக்டரி அமைச்சு அந்த ஃபேக்டரி மூலமாக எல்லாத்தையும் பாகு காய்ச்சி அது கரெக்டாக கட் பண்ணி வெள்ளை துண்டுகளாகவும் வரலாம் அல்லது வெள்ளை விளையாடு கல்கண்டாகவும் வரலாம். என்ன ஒரு இனிப்பு, எங்கெல்லாம் இனிப்பு சுவை இருக்கும் அப்படின்னு கேட்டால் மணமரத்தில் இனிப்பு சுவை இருக்கு, தென்னை மரத்தில் இருக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் இருக்கு. தேங்காய் எடுத்து வாயில போட்டு பார்த்தப்போ ஒரு இனிப்பு சுவை இருக்குதான் செய்யும். அப்போ இனிப்பு சுவை தரக்கூடிய அத்தனை தாவரம் நம்ம பார்த்தா எல்லாமே இறைவனுடைய தன்மாற்றம் எடுத்துக்கணுமே ஒழிய நாம எதையுமே இங்கு உருவாக்குவதற்கு இல்லை என்றால் எப்படி உருவாக்க முடியும்? அந்த மூலப்பொருளை வச்சுட்டு தான் நம்ம உருவாக்க முடியும். அப்போ சாமிஜி சொல்றாரு, ஒரு மண்பானம் வாங்குறீங்க, அந்த மண்பானக்காரர்கிட்ட கேட்குறோம் மண்பானை என்ன விலை அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார் 10 ரூபா அப்படின்னு சொல்றாரு. இப்போ 10 ரூபா கொடுத்து ஒரு மண்பானை வாங்கும்போது அவர்கிட்ட நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்குறோம், இந்த மண்ணுக்கு இந்த பானைக்குரிய மண் எங்க எடுத்தீங்க அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, பானைக்குரிய மண் நான் குளத்தங்கரையில எடுத்தேன். இப்போ அவர் சொன்னா ஏன் அந்த குளத்துல தான் கிடைக்குமான்னு கேட்டா அவர் சொல்றாரு, அந்த குளத்துல இருக்கக்கூடிய மண்ணு தான் பானை செய்ய முடியும், மற்ற குளத்துல மண்ணு பானை செய்ய சரியா வராது. இப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு, பானை கண்ணுக்கு தெரியுது, மண்ணு எங்கேயோ இருக்கு. ஆனா அவர் சொல்றாரு, அந்த மண்ணை அங்க கொண்டு வந்து போட்டது யாருன்னு கேள்வி கேட்டா அது அங்கேயே உருவாகிட்டே இருக்குன்னு சொல்லுவோம். அந்த மண்ணை வேற எங்கிருந்தும் கடன் வாங்கிட்டு வந்து கட்ட முடியாது என்றால் மண்ணாக இருப்பதும் தெய்வம், பானையாக இருப்பதும் தெய்வம் என்றால் பயன்படுத்தும் நாமும் தெய்வம்னு சொல்றாரு. இந்த இடத்துல கொஞ்சம் குழப்பம் வரும். நம்ம எப்படியே தெய்வமா மாற முடியும் கேட்டா நான் யார் என ஒரு கேள்வி இப்போ கேட்கும் பொழுது நான் அணுக்களினுடைய தன்மாற்று சரித்திரம் சாந்தி எங்கே இந்த வார்த்தையை பயன்படுத்துறாருன்னா இறைநிலை சொல்றார். இறைநிலையுடைய தன்மாற்று சரித்திரம் யாருன்னு கேட்டா நாம தான். நம்ம பெரிய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா எல்லாம் எதுவால் ஆக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு சிந்தனை ஆற்றல் நமக்கு உண்டு. ஆனால் எது மறைச்சிட்டே இருக்குன்னா இந்த உருவம் இருக்குல்ல, அந்த உருவங்கிற காட்சி கொடுக்கக்கூடிய கல்கண்டு வாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அந்த கல்கண்டை கையில் வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தன்மை நமக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுதான். அதே மாதிரி தான் இறைவன் என்பவன் ஒன்று தான். ஆனால் அவன் எல்லா இடத்திலும் நீக்க வர நிரம்பி இருக்கக்கூடிய அருவமாகவும் இருக்கிறான், உருவமாகவும் இருக்கிறான். இந்த அருவத்துக்குள்ளே இருப்பதும் இறையாற்றல், உருவத்துக்குள் இருப்பதும் இறையாற்றல். அப்போ உருவத்துக்குள்ளும் இறையாற்றல் அறிவாக இருப்பதை உணர்ந்து கொண்ட ஞானிகள் அப்பதான் எல்லாருக்கும் ஒவ்வொரு அடையாளத்துக்கு ஒரு பேர் வச்சாங்க. இப்போ ஒரு ஞானி இருக்கிறார், அந்த ஞானி ஒரு நீல குச்சி வச்சிருக்காரு. குச்சி வச்சுட்டு ஒருத்தர் தலையில தட்டுறாரு. தட்டிட்டு கேட்கிறாரு, நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் உங்க எதிரில் தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நீ எதிரில் உட்காந்துருக்கிற உன்னால சொல்ல முடியுது, உருவத்தை என்னால பார்க்க முடியுது. ஆனா உனக்குள்ள நீ எங்க இருக்கேன்னு கேட்கிறாரு. இப்போ உனக்குள்ள நீ எங்க இருக்கேன்னு கேட்கும்போது இவருக்கு புரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா நானும் அவங்க எதிரில் தானே சாமியை உட்காந்துருக்கேன், அப்ப எப்படி நீ எங்க இருக்க இல்லப்பா, ஏன் கண்ணுக்கு நீ உருவமா தெரியல, உனக்குள்ள நீ எங்க உட்காந்துருக்கேங்கிறத தேடி சொன்னா மட்டும்தான் முழுமை பெற முடியும்னு சொல்றாரு. அப்ப அவர் கேட்கிறாரு, நான் எனக்குள்ள உங்க முன்னாடி உட்காந்துருக்கேன், அது மட்டும் தான் சாமி எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம மேலோட்டமா பார்த்தா கல்கண்டு மட்டும் தான் தெரியும். கல்கண்டுடைய மூலப்பொருள் சுவை எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. ஆனால் அது அருவமா இருக்கு. ஆனால் அந்த அருவங்கிற சுவையோடு இருக்கும்போது தான் கல்கண்டை நம்ம பயன்படுத்துறோம், இல்லைன்னா பயன்படுத்த மாட்டோம். கோதுமை மாவு வாங்குறீங்க, சப்பாத்தி போடுறீங்க, சப்பாத்தி தகுதி பெற்றதா இருந்தால் மட்டும்தான் அந்த மாவை நம்ம ரெடி பண்ண முடியும், இல்லைன்னா நம்ம ரெடி பண்ண மாட்டோம். அப்போ ஒவ்வொரு உணவையும் பொருளை
இது நீயா, நீ முன்னால உட்காந்துருக்கேன்னு சொன்னேன்ல, அப்ப இது நீயான்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, சாமி இது என் தலை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவர் சொல்ற இது என் தலை சாமி அப்படியா, அத்தனை அடிக்கிறாரு. அப்ப இது நீயா, ஒருவேளை நீ முன்னாடி உட்காந்துருக்க, இது நீயா, கையை அடிக்கிறார். கையை தட்டினோன்னு சொல்றாரு, சாமி இது என் கை, இது நான் இல்லை. அப்படி ஒவ்வொன்றா தட்டிட்டே வர சொல்றாரு, இது நான் இல்லை, ஆனா இது எப்படி உடல். அப்ப இது உடம்பு உடம்பு உடம்புனா குருவை சொல்றாரு அப்படின்னா, அவர் சொல்றாரு, எனக்கு 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 இப்ப எதுவுமே சொல்லிட்டு இருக்கு, என் தலை, இது என் கால், இது என் கை, நமக்கு என்னுடையதுன்னு ஒண்ணு சொல்லுது இல்ல, அந்த என்னுடையது ஒண்ணு சொல்றதுக்கு உருவம் இருக்கான்னு கேட்டா உருவம் இல்லை. உருவம் இல்லை இல்ல, ஒருத்தர் உருவம் வராங்க, நம்ம வந்துட்டாங்கன்னு சொல்லுவோம், அவங்க கையில் வந்து விட்டாங்க, அவர்கள் காலுக்கு வந்து விட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு ஆள் வந்தாச்சுன்னா ஆள் வந்தாச்சு, அவெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு ஆள் வெளியே போயிடுச்சு, தோட்டோட வெளியே போயிடுச்சு, அவ்வளவுதான். அப்போ ஒருத்தர் வர்றாருனாலே தனித்தனியா நம்ம எதுக்கு ஒவ்வொரு உறுப்புக்கும் பேர் வச்சிருக்கிறோம். பேர் வச்சது வேற, ஒவ்வொருக்கும் தனித்தனி பேர் வச்சிருக்கோம். ஒவ்வொருக்கும் அடையாளம் கொண்டு காட்டப்படுவதற்கு தனித்தனியா பேர் வச்சிருக்கோம், அது வேற. ஆனா அந்த பேர் வச்ச நபருக்குள்ளும் அந்த உருவத்துக்கும் பேர் வைக்கிறோமா இல்லையா, இது கண்ணு, இது மூக்குன்னு ஒரு பேர் வச்சுட்டு நம்ம இருக்கிறோம். ஏன்னா அடையாளம் படுறதுக்கு காரணம் இது வேற விதமா இருக்கு, கண்ணு வேற விதமா இருக்குது, வாய் வேற, அந்த வடிவம் வேற விதமா இருக்கிறதுனால அது அடையாளம் எடுத்து சொல்வதற்கு ஒரு பெயர் வைக்க வேண்டியது கட்டாயம். சரியா? அப்போ ஒரு மனிதனாக ஒருத்தர் ஆணோ பெண்ணா வந்தா அவர்களே நம்ம இத்தனை பேரை சொல்லி இங்க இப்படியெல்லாம் சொல்றவங்க, அப்போ நீ எங்க இருக்க ஞானி கேட்கும் அவர் சொல்றாரு, நான் எங்க இருக்கேன் இப்ப தெரியலன்னு சொல்றாரு. நாங்க இருக்கேன், நீ உன் உடம்புடம்ப சொல்லிட்டு இருக்கேல்ல, அது இல்ல, உன் உடம்பையே உனக்கு நினைச்சிட்டு உள்ள ஒரு அறிவு எல்லாம் சொல்லிட்டு இருக்குல்ல, அதுதான் நீ. அது உன்னோட கண்ணுக்கு தெரியுமான்னு கேட்டா கண்ணுக்கு தெரியாது. இப்பதான் நம்ம வரோம், கண்ணுக்கு தெரியாமல் எந்த ஒன்று எங்கெல்லாம் நிரம்பி இருக்கிறதோ அங்கெல்லாம் தெய்வம் நிரம்பி இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப டீக்கு சுவை கண்ணுக்கு தெரியுமா? தெரியல. நான் பேசிட்டே இருக்கிறேன் அப்படின்னா பேசுறது கேட்கதான் முடியும், காட்ட முடியாது. ஏன்னா இந்த சப்த அலைகள் கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. இப்படி பார்த்தா சப்த அலையும் கண்ணுக்கு தெரியல, ஆனா சப்த அலையை உருவாக்குவதற்கு பேசுறதுக்கு நான் உருவம் கொண்டு உட்காந்துருக்கிறேன், கேட்கறதுக்கு நீங்க எல்லாம் உருவம் கொண்டு உட்காந்துருக்கீங்க. அப்போ உருவம் எல்லாரோட கண்ணுக்கு தெரிகிறது என்றால் காட்சி பொருள், கண்ணுக்கு தெரியாத ஒரு அனுபவம் உள்ளே இருக்கிறது என்றால் அது மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளாக மெய்ப்பொருளை தான் எல்லா ஞானிகளும் உணர்ந்ததுனால எல்லாருக்குள்ளையும் அந்த மெய்ப்பொருள் தான் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. எறும்புக்குள்ள, யானைக்குள்ள, எல்லாத்துக்குள்ளும் அந்த அறிவு தான் மறைவா இருக்குதுங்கிறத உணர்ந்து கொண்டவர்களால சொல்லப்பட்டதுதான் தெய்வத்தோட பெயரை எல்லா மனிதர்களுக்கும் வச்சாங்க. அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சொல்லுவாங்கல்ல, இந்த குழந்தை பிறக்கும் போதே நான் நினைக்கிறேன், இந்த குழந்தை பிறக்கும் போதே நான் என்ன செய்யறேன் அப்படின்னு எல்லாம் தெய்வ நம்பிக்கையுடைய ஒண்ணு. இவர்களும் தெய்வத்தினுடைய தன்மையை உணர்ந்ததுனால பெயர் வச்சாங்க அப்படின்னா, விதவிதமா பெயர் வச்சதுனால தெய்வம் ஒன்றா பணமா என்றால் இல்லை. ஒரே மனிதருக்குள் இருக்கக்கூடிய உறுப்புகளை அடையாளம் விட்டு காட்டுவதற்கு தனித்தனியா கை, காலு, கண்ணு சொல்றோம்ல, அது மாதிரி தான் இறைவன் மிகப்பெரிய அளவில் எல்லா இடமும் நிரம்பி இருக்கிறதுனால எல்லாவற்றுக்கும் பெயர் வைத்தது மனிதன். எல்லாவற்றுக்கும் பெயர் வைத்தாலும் அது தனித்துவமாக அர்த்தம் உள்ளதாக அடையாளம் விட்டு காட்டப்படுவதற்காக வைக்கப்பட்ட பெயர். ஆனால் தெய்வம் ஒண்ணுதான். அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அறிவா இருக்குதான். அப்ப சாமி எப்படி சொல்லிட்டே வராங்க, கல்வி என்ற ஒரு வார்த்தை கருங்குரச பக்குவத்தில் சரித்திரமே. அடுத்தவரை அவர் சொல்றாரு, கற்கண்டை கருங்குரசம் என்றால் அது கருத்துக்கு அத்வைதம். கருத்துன்னா அறிவு. நான் சொல்லிட்டேன், கருத்துன்னா நம்மளோட அறிவுக்கு அது அத்வைதம் ஒன்னா தெரியும். ஆனா காட்சிக்கு அது ரெண்டு. காட்சிக்கு என்ன தெரியுது, அங்க பாத்தீங்கன்னா கருங்குரசம், இங்க பாத்தீங்கன்னா கல்கண்டு. ஆனா அந்த கருங்குரசம் இல்லாமல் கல்கண்டு இல்லை. இப்பதான் அப்ப தெய்வம் இல்லாம நாம இல்லை அப்படின்னா, ஒரு காவியே தெய்வம் இல்லாம குடிக்க முடியாது அப்படின்னு சொன்னா நாம என்னென்னலாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம எப்படி தெய்வத்தை விலைக்கு வச்சுட்டு வாழ முடியும்? தெய்வத்தை விலைக்கு வச்சுட்டு நம்மளால வாழ முடியாது. அப்ப எப்படி தெய்வம் மறுக்கும் பொழுது என்றால் கிடையவே கிடையாது. இல்லை என சொல்லுவது கூட அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு அறிவு தான். இறுதி என சரணாகதி அடைந்து வழிபட்டவர்கள் தான் பக்தி மார்க்கத்தில் இருந்த ஞானிகள் அத்தனை பேர். அப்ப பக்தி மார்க்கத்தில் உருவ
அந்த கல்கண்டுக்கு மூலப்பொருளாக ஒரு கருப்பு ரசம் ஒன்று இருக்குல்ல, அதை பத்தியே பேசிட்டு இருக்கிறதா ஞானிகளோட அறிவு நிலை. ஏன்னா அவர்கள் அறிவு நிலையில எல்லாத்தையும் ஒரே மாதிரியாக கண்டெடுத்தார்கள். அப்படி கண்டெடுத்து வரும் பொழுது ஞானிகள் சாதாரணமாக இல்லை, அவர்கள் தன் நிலையை தவமெல்லாம் பண்ணிட்டு 3 நிலையில வெளியில வர்றாங்க. அந்த 3 நிலை என்பது என்னன்னு கேட்டா, ஒன்று பற்றழகை. பற்றழகை அப்படின்னு என்னன்னு கேட்டா, எது மேலேயும் அவங்களுக்கு வந்து பற்றிருக்காரு. அதாவது சாமியாராக இருப்பாங்க, ஆனா குளிக்க மாட்டாங்க, அந்த ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அவங்க சிரிச்சுட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு வார்த்தை யாராவது வந்து சொல்றாங்கன்னு படிச்சு அவர் சொல்லி அவர் வாய் கொடுத்தாரு இல்லை இது இல்லை. சில பேர் கல்லெல்லாம் கூட தெரியுவாங்க, ஆனா அவர் கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கல்லார தெரிவதும் தெய்வம், விட்டு எரிய சிறுவனார தெரிவதும் தெய்வம், எல்லாமே தெய்வத்திலே காட்சியாக உணர்ந்ததுனால அவங்களால வந்து யாருக்கு எந்த துண்ணும் அவங்க கொடுத்ததே இல்லை. 3 நிலையில ஞானிகள் எல்லாத்தையும் கத்துட்டு வெளியில வரும்போது 3 நிலை அவங்களுக்கு மன நிலை வந்துருச்சான். ஒண்ணு வந்து மனம் கடந்த நிலை. அந்த மனசு கடந்த நிலையில இருந்தால் எல்லையே பார்க்காது, எல்லாரையும் ரொம்ப மகிழ்ச்சியா வச்சுக்கணும்னு நினைச்சாங்க. மனம் கடந்த நிலை. இன்னொன்று வந்து மனம் அற்ற நிலை. கடந்த நிலையில அற்ற நிலை, மனம் இல்லை. அந்த மனமே இல்லாத ஒரு தன்மையிலே அறிவு நிலையிலே இருப்பாங்க. இன்னொன்று வந்து அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மனதோட தான் இருக்கிறாங்க, ஆனா அது அறிவு வெளிப்பாடாக இருக்கும். அப்போ 3 நிலையில என்ன கேட்டீங்கன்னா, ஒன்று பற்றழகை, எல்லாத்தையும் விட்டுட்டு போற நிலை, ஒரு நிலையை வச்சுக்கலாம். 2வது என்ன கேட்டீங்கன்னா உண்மத்த நிலை. உண்மத்த நிலை கேட்டா எல்லாத்தையுமே தெய்வமாக கண்டவர்கள் கிட்டத்தட்ட அவங்களால விளக்க முடியல, ஆனா அவங்க உணர்ந்துட்டாங்க. அவங்களால வந்து இன்னொருத்தருடைய விளக்கும் போது இதே பைத்தியம் எல்லாம் எங்க பேசிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. 3வது என்னன்னு கேட்டா பாலறிகம் அப்படின்னு சிறு குழந்தை. பற்றழகை, உண்மத்த பாலறிகம். இந்த பாலறிகம் என்பது எப்படின்னு கேட்டா, அவங்க சின்ன குழந்தை என்னென்னலாம் செய்யுமோ அதான் குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொன்னாங்கல்ல, அவங்களுடைய அறிவியல் என்ன பண்ணும் கேட்டா, கல்கண்டையும் கரும்பு ரசமாகவே பார்க்கணும். கரும்பு ரசத்தை அதனுடைய மூலப்பொருள் கரும்பாகவே பார்க்கணும். கரும்பை பார்க்கும்போது அது உள்ள இருக்கும் இனிப்பு சுவையை பார்க்கும்போது இறைவனையே காணக்கூடியது. அப்ப இறைவன் தான் அங்க அப்படியே சுவையாக அருவமாக எங்க வரலாம். இப்ப நீங்க ஸ்வீட் ஸ்டாலுக்கு போனீங்கன்னா ஸ்வீட் ஸ்டால் ஃபுல்லா வச்சிருக்காங்க பாருங்க. எந்த ஸ்வீட்டை எடுத்து சாப்பிட்டாலும் நீங்க சுவையை அனுபவிக்கலாம் காட்ட முடியாதுல்ல. அது நம்ம அறிவு கலரா வச்சு கவர்ச்சியா வச்சு இதை வாங்கினா எந்த ஸ்வீட் எங்க எடுத்தாலும் நல்லா இருக்குங்கிறத கடைக்காரர் சொல்றதோட நம்ம நிறுத்த மாட்டோம். கொஞ்சம் அதை வாங்கி டேஸ்ட் பண்ணாங்கன்னா நம்மளோட அறிவு நிச்சயப்படுத்துது இல்லை. அப்ப அந்த சுவையாக இருப்பது எதுன்னு கேட்டீங்கன்னா, எங்கேயோ வந்து ஒரு கருப்பினுடைய சுவை தான் இங்க வந்திருக்கு. அதுதான் இது அல்வாவா கட்டா எல்லாம் வந்திருக்கு இல்ல. ஆனா நம்ம அது வெவ்வேறு பேர் ஏன் வைக்கிறோம் கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்வீட்டுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் வித்தியாசப்படுதுங்க. ஆனா இனிப்பு தான். ஆனா அந்த இனிப்பு பார்த்து ஒன்னொன்று வெவ்வேறு மாதிரி இருக்கிற மாதிரி தான் இங்க இவ்வளவோ பேர் நம்ம வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம எல்லாரும் மனிதர்கள் தான். ஆனா நம்மளுடைய பண்பு வித்தியாசப்படுவான்னு கேட்டா வித்தியாசப்படதான் செய்யும். சில பேர் அநியாயத்துக்கு பொறுமையா இருக்கலாம், சில பேர் எடுத்து உடனே போகலாம், சில பேர் வந்து ரொம்ப நல்லவங்களா இருக்கலாம், சில பேர் வந்து நம்ம நல்லவங்களா இருந்தா நம்ம கீழே போய் மிதிச்சு போயிடுவாங்க அப்படின்னு இருக்கிறவங்க இருக்கலாம் இல்லையா. பலதரப்பட்ட மனிதர்களாக நம்ம வாழ காரணம் இல்லைன்னு கேட்டா, மூலப்பொருள் ஒன்றாக இருந்தாலும் அது ஏதோ ஒரு கடலை மாவோட சேர்ந்து அதுக்கு என்ன பேர் மைசூர் பால் சொல்லிடலாம், ரவையோட இனிப்பு போட்டீங்கன்னா அதுக்கு கேசரின்னு சொல்லிடலாம். இந்த இனிப்பு எங்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறீங்களோ அது தகுந்தபடி வேற மாதிரி வர மாதிரி தான் இறைநிலை. இங்கு நம்ம எல்லாரோடையும் இணைச்சிருந்தாலும் நமக்குள்ள சேர்மானம் எவ்வளவு இருக்குதோ அதுக்கு தகுந்தபடி பிற உயிரினங்களும் அப்படித்தானா, நாமளும் அப்படித்தான். அப்புறம் கடைசி வரை சொல்லாரு, இது போல கற்கண்டும் கரும்பு ரசமும் போல வேறு வேறாய் காட்டுது. ஆனா ஒண்ணுதான், வேறு வேறாய் காட்டுவது கருத்துக்கு ஒன்றாகும், காட்சிக்கு இரண்டாகும். அப்ப காட்சி இரண்டா ஒன்றான்னு கேட்டா, நான் உருவமா இருக்கிற ஒண்ணு, எனக்குள்ள உயிர் அருவம். சரியா? இப்ப எதுக்கு என்ன ஒன்னாக நீங்க பார்த்துக்கலாம். இப்ப இவங்க இருக்கிறாங்க, உருவமா இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்குள்ள
உருவம் இருக்கு. இது ரெண்டு உருவம் ஒரே மாதிரியா இருக்கான்னு இல்ல. அப்ப உருவம் என்று பார்க்கும் பொழுது பலபலவாகவும், அதே வீடு என்று பார்க்கும் பொழுது ஒன்றையாகவும் மாறும். அப்படி உங்களுக்குள்ளேயும் நெருப்பு தொட்டால் உங்களுக்கும் சுடும், எனக்கும் சுடும், எல்லாருக்கும் சுடதான் செய்யும். அப்படின்னா அந்த அருவாலை எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வேலை செய்யுது. நீங்க குழந்தைக்கூடாது. ஆனா உருவம் பார்க்கும் பொழுது நம்ம வேற வேற மாதிரி தானே இருக்கிறோம். ஆனா வேற மாதிரியே இருந்தாலும் நாம மூலப்பொருள் என்று பார்க்கும் பொழுது சுவாசிக்கும் காற்று ஒன்றா பண்ணலாம். நான் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன். நல்ல ஒரு பேக் நிறைய காற்று கொண்டு 15 நாளைக்கு முடியுமா? அதை சுமக்கவே முடியாம போயிடும். ஆனா இறைவனுக்கு தெரியும், நீ போற இடமெல்லாம் உனக்கு காற்று இலவசம். இல்லையா? அப்போ எவ்வளவு பெரிய இறையாற்றல் உயிர்களை இங்கு அனுப்புவதற்கு முன்பு, உருவம் பெறுவதற்கு, தான் உருவத்தை கொடுப்பதற்கு முன்பு அதுக்குள்ள என்னெல்லாம் இருந்தா இது எல்லாம் வாழ முடியுமான்னு சொல்லிட்டு கரெக்டா எல்லாம் கொடுத்துருக்கல. அப்படி கொடுக்கப்பட்ட இறைவனுடைய கருணையை தான் காஃபி டீல கூட நம்ம பார்க்கணும். அப்போ காஃபிக்கான மனம் அது எங்கேயும் ஒரு இடத்துல வரும் இல்ல, அதுக்கான சுவை அது அரைப்பேரம் அதுக்குள்ளே வச்சு வேண்டியிருக்கு. அவ்வளவுதான். நீங்க அப்படியே ஒன்னொன்னா பார்த்தா எல்லாத்தையும் அனுபவம் பண்ணும் பொழுது உருவம். ஆனா உருவத்துக்குள்ள மறைஞ்சிருக்கு பாருங்க. என்ன மறைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா 5 விஷயம் மறைஞ்சிருக்கு. ஒண்ணு அழுத்தம். அழுத்தம்னா தொடு உணர்வு. நம்ம இடத்துல தொடு உணர்வு தொட்டா, இப்ப இங்க கொசு கடிக்குது, நான் அடிச்சேன்னு வைங்களேன். இங்க எனக்கு கொசு கடிக்குது, நான் அடிக்க, ஆனா நான் பேசிட்டே இருக்கேன். இப்ப நான் பேசிட்டே இங்க அடிக்கேன்னா கொசு இங்க கடிச்சா இங்க அடிப்பேன், இங்க கடிச்சா இங்க, இல்லையா? இல்ல தலையில கடிச்சா அப்படிங்க. அப்படின்னா மாற்றி செய்யணும். பேசுற செயலை செஞ்சா கூட உள்ள இருக்க ஒரு அனுபவம் அறிவு என்ன பண்ணுது, நீ எங்க கொசு கடிக்க அங்கதானே கையை கொண்டு போனோம். அப்போ ஒரு அறிவு என்ன இயக்குதா இல்லையா? இயக்குது இல்ல. இந்த அறிவு தான் மிகப்பெரிய வேலை செய்துட்டே இருக்கிறான். அந்த அறிவு செய்யற வேலை உருவத்துக்குள்ள இருக்கும்போது ஒரு வேலை செய்யும். இந்த உருவத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் செய்யும். அப்படின்னு சொன்னா இந்த உருவம் என்பது பார்ப்பதற்கு வித்தியாசமாக வேறுபட்டு இருந்தாலும் அது உள்ள இருக்கக்கூடிய அறிவு அனைவருக்கும் ஒன்றாகவே இருக்கும். அதை எண்ணி பார்ப்பதுதான் ஞானிகளோட பார்வை. அதுதான் அவங்க பார்த்தது அத்வைதம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் ஒண்ணுதாங்க, எல்லாம் ஒண்ணுதான். ஆனா எல்லாம் ஒண்ணுதான். நாம எல்லாரும் ஒண்ணான ஒரே இடத்துல போய் வீட்டு ஆட்டு வாழலாம் இல்லையே. ஆனா அந்த நிலையில நம்ம போகத்தான் போறோம். அப்போ 2 நிலை வருது இல்ல. நீங்க இருக்கிற வரைக்கும் நீங்க எல்லாரும் ஒரு போன் வருது, எல்லாரும் ஒரு போன் வருது வைங்களேன். இப்ப டீ பிரேக் நம்ம எல்லாரும் பதில் சொல்லுவோம். ஒரே பதில் சொல்லுவோம். எங்க இருக்கலாம்? மணிமண்டபத்துல இருக்கிறேன் சொல்றோம்ல. எல்லாம் ஒரே யோகா கிளாஸ் 4 மணிக்குள்ள நாங்க இருப்பேன் அப்படி எல்லாம் ஒரே பதில் சொல்றோம். இப்ப நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போயாச்சுன்னா, நீங்க சினிமா போறீங்க, நீங்க கோயிலுக்கு போறீங்க, நீங்க வீட்டுக்கு போறீங்க, நான் பஸ்ல டிராவல் பண்றேன் அப்படின்னா எல்லாரோட பதில் ஒரே பதிலா இருக்குமான்னு கேட்டா இருக்காது. அப்ப ஒரே இடத்துக்குள்ள எல்லாரும் இப்ப இருக்கிறதுனால ஒரே பதில சொல்ற மாதிரி தான் ஒண்ணுதான். ஆனா ஒரே பதில எப்பப்பா சொல்லிட்டே இருக்க முடியுமான்னு முடியாது. ஏன்னா நம்ம உருவம் கொண்டு இருப்பதால் நாம வாழ்வதற்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொண்டு வெவ்வேறு வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கோம்ல, அதனால வேற வேற மாதிரி தான் நம்ம பேசுவோம். இப்ப என்ன குழப்பமே கிடையாதுன்னா, அப்படி வீட்டுக்கு போயிட்டீங்க, இங்க இருக்கீங்க, அங்க இருக்கீங்க, இருக்கீங்க, பேசும்போதே சொல்றீங்க. நான் இப்ப எங்க அம்மாட்ட பேசுறேன். காலையில 3 தடவை கூப்பிட்டு எங்க அம்மா எடுக்கல. இப்பதான் எடுத்தோட பேசுறதா ரிலாக்ஸ் மைண்ட். என்கிட்ட காலையில எங்க அம்மாட்ட பேசுறது நான் போன் முடிச்சுங்க. அவ்வளவுதான். நான் போன் பேசி எல்லாம் முடிச்சாச்சுன்னா எங்க அம்மா போன் பண்ணிட்டு சொல்றேன், அம்மா சாப்பிட்டியா அப்படின்னு எனக்கு கேட்டேன். எங்க அம்மாட்ட அப்படி இல்லாம நான் போனை எடுத்த உடனே, அம்மா நான் உயிரோடு தான் இருக்கிறேன், நீயும் அப்படித்தான் இருக்கிறாய், நான் நம்புகிறேன் அப்படின்னா போன் பேசலாம். இல்ல இல்ல இந்த அனுபவத்துக்கு சாட்சி வேண்டாம், அனுபவத்துக்கு சாட்சியா இருக்கிறேன், அவ்வளவுதான். நான் இருப்பது எப்படின்னா, நான் டிஃபர் பண்ணிட்டே இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இல்லை எனக்கு நான் வாழ்றது யாராவது சாட்சி சொல்லிட்டே இருக்குமான்னு கேட்டா சாட்சி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சரி, உடம்பு சரியில்லைன்னா சொல்லுவோம்னா சொல்ல வேண்டாம், சொல்லுவோம். எனக்கு உடம்பு சரியில்லை, உருவம் சார்ந்த ஒரு விஷயம் வரும்போது சொல்லு தன்மை வருதுல்ல. இப்ப நம்ம எல்லாரும் உருவத்தில் வேற வேற மாதிரி இருந்தாலும் நமக்குள்ள இருக்க ஒரு உணர்வு அறிவு நிலை அனைவருக்கும் ஒன்றுதான். இப்ப நம்ம எல்லாரும் இங்க இருந்து எப்படி ஒரே பதிலை சொல்றோமோ, வீட்டுக்கு போனவங்க வேற வேற பதில் சொல்றோமோ, அதே மாதிரி ஞானிகள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா பூமியை ஒரே இடமாக பார்த்தாங்க. நான் ஒரே இடத்துல உட்காந்து அதே அவங்க
இந்த கடவுளோட தன்மை, இறைவனுடைய தன்மை எல்லாத்தையும் ஒரே மாதிரியாக கொடுத்தாலும் உருவம் என்று வரும்பொழுது அது ரெண்டுபட்டதாக மாறிவிட்டது. அந்த உருவம் என்ற நிலையிலே என்றால் நம்மளால் வாழ முடியாது. உருவம் இல்லாம நம்ம வாழ முடியுமா? வீடு மட்டும் வச்சுக்கிட்டு யார் அப்புறம் வாசல வேப்பலை கட்டிடுவாங்க இல்லையா, முன்னாடி அப்படின்னு. அதனால உருவத்தோடு தான் நம்ம வாழ்றோம். உருவம் இல்லை என்றால் உயிருக்கு மதிப்பில்லை. அப்போ உருவம் வேணுமா வேண்டாமா கேட்டால் வேணும். இப்போ கடவுளும் மற்ற அனைத்து உருவும் ஒன்றுதான், கருத்து உணர்ந்தான். அறிவை கொண்டு நம்ம பார்க்க தொடங்கினா நம்ம எல்லாரும் உருவத்தில் வேற வேற மாதிரி இருந்தாலும் நமக்குள்ள இருக்கக்கூடிய அறிவுங்கிற ஒரு அருவம் அனைவரையும் நினைப்பதை தெரிஞ்சுக்கிட்டது தான் அத்வைத தத்துவம். அதை தான் எடுத்துட்டு போனவர் ஆதிசங்கரர். எப்படிலாம் அப்படிங்கிறத சுவாமிஜி சொல்றத பார்ப்போம். நமக்கு ஆதிசங்கரெல்லாம் வேண்டாம், சரியா? எல்லாத்தையும் வரிசை என்ன சொல்றாருங்கிறத பார்க்கலாம். சாமிஜி சொல்றாரு, உதிக்கும் சூரியன் ஒன்றானால், சுவாசிக்கும் காற்று ஒன்றானால், நமக்கு குடிக்கும் நீரை தருவதற்கு கடல் ஒன்றாக இருக்கும் பொழுது, வசிக்கும் பூமியும் ஒன்றாக இருக்கும் பொழுது, கடவுள் மட்டும் ஏன் பலப்படவாக இருக்க வேண்டும்? ஒன்றாகவே இருக்கலாம், தப்பு இல்லை, தப்பு இல்லைதான். ஆனா ஏன் இத்தனை கடவுளுக்கு பேர் வச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா, அது ஒன்று அடையாளம் படுத்துவதற்காக. இன்னொன்று என்ன கேட்டீங்கன்னா, அடையாளப்படுத்தும் பொழுது அது சிறப்பு தன்மை பெறுகிறது. அந்த சிறப்பு தன்மை பெறுவதற்காக வைக்கப்பட்ட பேர்ல நாமங்கள் சொல்லி கடவுள் வழிபாடு செய்தது எது என்று கேட்டா, உருவமா அறிவான்னு கேட்டா அறிவுதான். உருவம் இல்லை, உருவத்தை இயக்குவதே ஒரு அறிவு. அந்த அறிவு தான் கடவுள் வழிபாட்டுக்கும் உதவியா உள்ள இருக்கிறதுனாலதான் நாம ஒரு கேள்வி கேட்போம். திருச்செந்தூருக்கு போனா யாரை கும்பிட்டா சொல்லுவோம்? முருகப்பெருமான். மதுரைக்கு போனா மீனாட்சி, அப்படிதானே? அதே மாதிரி சென்னையில இன்னும் ஒரு கோயிலுக்கு போனோம், நேற்று ஒரு கோயிலுக்கு போனோம் இல்லையா, காமாட்சி இப்படி வச்சுக்கோங்களேன். இப்படி நாங்கள் போனேன், எங்கே போனேன், அப்புறம் அன்னைக்கு போனேன் சைதாப்பேட்டையில் ஒரு கோயில் காரணீஸ்வரர். அவர்தான் எல்லாருக்கும் காரணம் பொருளாக இருக்கிற அறிவு, அதான் காரணீஸ்வரர். அப்போ எல்லாம் சொல்லிட்டு ஒவ்வொரு கோயிலுக்கும் போனேன் நம்ம சொல்றோம். இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம்னா இங்கே என்ன கோயிலுக்கு வந்திருக்கோம்? அறிவு கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்க ஏதாவது வழிபாடு இருக்கான்னு கேட்டா இல்லை. இங்க நீங்க வெளியே போனா உள்ள வந்தாலும் சொல்றது ஒரே அடையாளம் தான், அறிவு கோயில் போனாங்க. அறிவு கோயிலுக்கு எதுக்கு போனது இல்லைன்னா, இந்த அறிவை தான் பிரதானமாக வழிபாடாகும். அறிவினுடைய தன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்ச கோயில் தான் அறிவு கோயில். இங்க தனியாக ஒரு உருவமோ இதோ இல்லை. ஏன்னு அப்படின்னு கேட்டா, இங்க வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அறிவு இருக்கு. அதனால தனியாக என்ன வேண்டாம், புற வழிபாடுக்குரியதை எதுவுமே ஏற்படுத்தாம பேசாம கண்ணை மூடி உங்களையே நீங்க கௌரவ தியானம் பண்ணுங்க, எல்லாம் பேசி பண்ணுங்கன்னு சொல்லி விட்டுருந்தோம்ல. அப்ப இங்க ஏன் வேறு ஒரு பொருளோ வேறு ஒரு தெய்வத்தின் அடையாளமோ இங்க இல்லை என தேடி கேட்டா, அதற்குரிய காரணம் அங்கு அறிவுதான் அது ஏற்படுத்தியது. அந்த அறிவுடைய அதனுடைய மூலப்பொருளை இங்கு உணர்வதற்கு தான் அறிவு. அங்க இருப்பது உருவ வழிபாடாக இருந்தாலும் அது எப்படி வந்தது என தெரியும் பாருங்க. கல்கண்டு அறிவு என்றால் இது கருவரசம், அவ்வளவுதான். கருவரசம் என்பது இல்லாமல் கல்கண்டு இல்லை இல்லை. அப்ப நான் கோயிலுக்கு போகணும் முடிவு பண்றது என்னோட அறிவு. நான் போய் வாங்குறேங்கிறது என்னோட அறிவு. அங்க போய் நான் முக்குரிய வாங்குறேங்கிறது என்னோட அறிவு. அப்போ கண்ணுக்கு தெரியுமான்னு கேட்டா, அறிவு கண்ணுக்கு தெரியல. ஆனா எல்லோருக்கும் இருக்கான்னு கேட்டா இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு கேட்டா முடிஞ்சா சொல்லுவோம், என்ன சொல்ல மாட்டோம். நான் கேட்கிறேன், உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் முடிஞ்சா சொல்லுவோம், என்ன உனக்கு என்ன இருக்கு. உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டா மட்டும் எங்கிருந்து வருதுன்னே தெரியல. அவன் எவ்வளவு பகல் அந்த அறிவு. அது பகல இருக்க போய் அந்த கேள்வி கேட்டவரை நமக்கு ஏன் மனசு இருக்கா, உனக்கு வேணுமா அப்படின்னு நம்ம திருப்பி கேட்கிறோம் பாத்தீங்களா. அப்ப அறிவு இருக்கு இல்லைங்கிறத உடனே திறந்து காட்டுவதற்கு இங்க ஏதாவது வச்சிருக்கோம்னு கேட்டா ஒண்ணுமே அடையாளம் இல்லை. அப்ப பையன் கொஞ்சம் கம்மியா குறைப்பா மார்க் எடுத்து வந்துட்டான், சத்தம் போடும்போது என்ன சொல்லலாம், அறிவு இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கலாம். அடுத்த முறை அவன் நல்ல மார்க் எடுத்து வந்துட்டா என்ன சொல்றோம், நல்ல மார்க் எடுத்துட்டான், அவனுக்கு அறிவு அறிவு. இப்ப அப்படியே பார்த்தா எல்லா பக்கத்திலையும் நாம் கல்கண்டு என்ற உருவத்தை காணும் பொழுது நம்மளாம் கல்கண்டு தான், தனித்தனியா இருக்கும். ஆனா இந்த எல்லா கல்கண்டுக்கும் காரண பொருளாக உள்ள இருக்கிறது என்ன கேட்டீங்கன்னா ஒரு கருப்பு ரசம். அந்த கருப்பு ரசத்தினுடைய ஒற்றுமை எங்கிருந்து வருது கேட்டீங்கன்னா இனிப்பு சுவை. அந்த இனிப்பு சுவை நீங்க எதுக்குள்ள போட்டாலும், கல்கண்டு சாதம் ரெடி பண்ணாலும் இனிக்கும், கல்கண்டு நீங்க பாலை கொண்டு போட்டாலும் இனிக்கும் இல்லையா. அப்படியே கல்கண்டை வயல போட்டாலும் இனிக்கும் என்றால் இனிப்பு சுவை கொஞ்சம் கூட எங்கேயுமே விடுபட்டு
பரிவிதமாய் பெயராய் கணங்களாய் நான் பாடம் பாருங்க. எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தது இறை அறிவு. எல்லா உயிர்களுக்குள்ளும் அருவமாக இருக்குது. எந்த உயிரை கண்டாலும் உருவமாக காண முடியும், ஆனால் அருவமாக இருக்கும் அறிவை காண முடியாது என்றால் மல்லிகை பூவை பார்க்கலாம். மல்லிகை பூவிற்குள்ள உயிர் பின்ன பார்க்க முடியாது, ஆனால் அதனுடைய அலை வாசனையை உணர முடியும், பார்க்க முடியாது. அப்படியே வாங்க, தொடுஉணர் கருவி தோடு, சுவை உணர் கருவி நாக்கு. அப்படின்னா சுவையும் கண்ணால் பார்க்க முடியல. அப்போ வாசனை உணர் கருவி மூக்கு இருக்கு, ஆனால் வாசனையை உணர முடியும், காண முடியாது. இப்போ அடுத்தது கண்கள். கண்ணுதான் சில காட்சிப்படுத்துவது கண்கள். எல்லாரையும் பார்க்குறோம், கண்ணுதான் பார்க்குது. கண்ணு தான் எல்லாத்தையும் வித்தியாசப்படுத்தி காமிக்குது. ஆண், இது பெண், இது வயசானவங்க, இவங்க சின்னவங்க, ஆடு மாடு கோல் எல்லாம் பார்க்குறோம்ல. எவ்வளோ உருவத்தை இந்த கண்ணு பார்த்தாலும் அத்தனை பேரையும் நாம் வந்து தனித்துவமா தனித்தனியா என்ன பேர் வச்சிருக்கிறோமோ அந்த பேரோட சேர்ந்து நமக்கு நடக்கிறோம். அதாவது நம்ம வீட்டில் வச்சிருக்காங்க எல்லாரும் பேர் கூப்பிடுறாங்களா, அவங்க நான் சொல்ல வரல, ஏன்னா ஏன் மறந்து போயிடும், அதனால நான் சொல்லல. இப்போ வந்து மற்ற கீழே பேக்கு செல்லு இல்லை இதெல்லாம் மறக்கமாங்க, என்ன மறக்கவே இல்லைங்க. அப்போ ஒருத்தரை பார்க்கணும், இது ஆண் பெண்ணுங்கிற கருத்துருவம் நமக்கு வருது. அது எது தெரியப்படுதுன்னு கேட்டா பதிய வச்சுட்டு இருக்குது நம்மளோட அறிவு தாங்க. அது எந்த பதிய வச்சிருக்குதுன்னு கேட்டா நம்முடைய கருமையில் பதிய வச்சிருக்குது. ஆனால் அருவமாகவே இருக்குது, அது எதுவுமே உருவம் கிடையாது. இவ்வளவு பேர் நான் பார்த்துருக்கிறேன், நீங்க இவ்வளவு பேர் என்னை பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாருடைய கண்ணுலையும் நான் இருக்கிறேன், என்னோட கண்ணில் நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க. ஆனா எப்படி இருக்கிறீங்கன்னா ரொம்ப குட்டியா கொசுகளாக இத்தோடு சுருங்கி இங்க போன அந்த உருவம் உள்ள போன உடனே அருவமாக அலையாக மாறிடும். அந்த அலையாக ஈர்த்து கருத்து போய் ஸ்டோர் ஆன உடனே இப்ப எங்க வீட்டுல போன் ஒரு சாயங்காலம் பண்ணுவாங்க, என்ன மற்ற கிளாஸ் முடிச்சிட்டியா, எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னா நான் காட்சிப்படுத்தி என்னால சொல்ல முடியுமா கேட்டா சொல்ல முடியும். ஆனா உங்க எல்லாரும் நான் கூட கூட்டிட்டு போனா இல்லையே, முடியாது. அப்ப எங்க பதிஞ்சிருக்கு கேட்டீங்கன்னா கண்ணால பாக்குறதும் கருமையத்துல, காதால கேட்கறதும் கருமையத்துல. இப்ப பேச்செல்லாம் கருமையத்துல தான். அந்த டீ சுவைன்னு சொன்னமே சாப்பாடு, அதுவும் கருமையத்துல. அந்த 5 வகை உணர்வுகளும் நம்மால இந்த கண்ணால பார்க்க முடியாது, ஆனால் அத்தனையும் பதிய வைப்பது கருமையமே. கருமையம் சாதாரணமானது இல்லை, அது தெய்வீக பெட்டகம். அந்த தெய்வீக பெட்டகத்துக்குள்ள இருந்து எல்லாம் எப்படி பிரதிபலிக்கிறது தெரிந்து கொண்ட முன்னோர்கள் எல்லாத்துக்குமே காரணம் தெய்வம் என்ற அனுபவம். மூலப்பொருள் ஒன்றுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சி சொன்னதெல்லாம் வழிபாடு வந்து சேர்த்து வச்சாங்க. சூரியன் நம்ம எல்லாம் பஞ்சபூதாமத்தில் பண்றோம், இது சிறப்பு. அதுதான் தினசரி எந்திரிச்சு உட்காந்து ஒரு பஞ்சபூதாமத்தில் பண்ணிடலாம். அன்றைய நாளுக்குரிய எல்லா கிரகங்களும் என்ன பண்ணோம், ஆசிரியர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அறியாதவர்கள் மிகவே செய்ய ஆரம்பிச்சோம். ஏன்னா அலை இயக்கம் எல்லா பக்கமும் இருக்குல்ல. அப்போ ஒரு சூரியனா சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒரு அலை நம்ம வீட்டுல ஜன்னல்ல வந்து காலையில தொழுவதற்கு 8 நிமிடங்கள் ஆகும். சூரியனிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய அலை 8 நிமிஷம் வச்சுதான் நம்ம வீட்டை தொழுதுனா 8 நிமிடம் டிராவல் பண்ணி வருது பிரபஞ்சத்துல. பூமிக்கு வர்றதுக்கு 8 நிமிஷம் ஆகுதுன்னா ஒளி எவ்வளவு, ஆனா வேகம் கூடியது. அப்புறம் வேகமா வர்றதுக்கு 8 நிமிஷம் ஆகுதுன்னா அப்பதான் சொல்றாங்க பூமிக்கும் சூரியனுக்கும் 9 கோடி மைல் இடைவெளினா அந்த இடைவெளியில இந்த கண்ணாலையோ அது நம்மளே இருக்கக்கூடிய மூளை செல்களாவே அளவிட முடியாது. அப்படி அளவிட முடியாதது என்பதை இசைஞானி இளையராஜா ஒரு இடத்துல சொல்றாரு. மனிதன் தன் சிற்றறிவின் துணை கொண்டு பேரறிவான தெய்வத்தை அளக்க முயற்சிக்கிறான். அந்த அளக்க முயற்சிப்பது எப்படி கேட்டா பலகை மீது அமர்ந்து கொண்டு பலகையை தூக்க முயல்வது போல. எப்படி சேர் உட்கார்ந்து என்னால் சேர் தூக்க முடியாதோ அது மாதிரி முடியாத ஒரு செயல் இறைவனை அளக்க எழுவது. ஏன்னா இறைவன் என்று சொல்லக்கூடிய அருவம் எல்லா பக்கத்திலும் நிரம்பி இருக்குது. ஆனால் அது மூலப்பொருள் இல்லாமல் இங்கு எந்த ஒரு பொருளும் இல்லை. பிசிக்ஸ்ல நம்ம படிச்சிருக்கோம், மூலப்பொருளை வேற ஏதாவது ஒரு இதுல மாத்திக்கிட்டே இருக்கலாமே ஒழிய மூலப்பொருளை அழிக்க முடியாது. அது வேறொரு வடிவத்தில் இருக்கும். அப்படிதான் அப்படி வேறொரு வடிவம் நாம மாறிக்கிட்டே இருப்பதற்கு காரணமே தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவு தான். அந்த நிலையில சூரியன் அலை அங்கிருந்து வருதுன்னா சூரியன் மையத்தில் நெருப்பு கோலம் இருக்கிறதா சொல்றாங்கல்ல, அந்த நெருப்பு கோலத்துக்குள்ள சிக்கிட்டு இருக்குமா இதெல்லாம். அப்படி சிக்கிட்டு அது வெளி வருவதற்கு 1000 ஆண்டுகள் ஆகும்.
எண்ணி பார்க்க இறைவனை பற்றி சும்மா இன்னொன்று படிச்சதுலாம் கடவுளை வந்து அப்படி தனிச்சுட்டு போக முடியாது. அந்த நெருப்பு குழம்பு உள்ளே இருந்து அது பெரிய விஷயம். ஆனா அதுல வரும்பொழுது அந்த அணுக்கள் சிக்கி தவிக்கலாம். வெளியில ஒரு சுழற்சியின் காரணமாக வெளியில வீசி எரியணும் எல்லா அணுக்களையும். அப்படி ஒரு அணு உள்ளே இருந்து வெளியில வர்றதுக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அதுதான். அப்படி வந்து அதனுடைய விழித்தை தொட்டுட்டு ஒளியாலையெல்லாம் மாறும். வெப்பதான் ஒளியாலையெல்லாம் மாறும். அந்த வெப்ப ஆற்றல் நெருப்பு மாறி நம்ம வீட்டுக்கு வந்து கரெக்டா ஜன்னலை தொடுது அப்படின்னு சொன்னா நாம நினைச்சிட்டு இருக்கோம் வெயில் வந்துட்டு அப்பாடா. இது எப்போ 10 நாள் மழை பெஞ்சா வெயில் மட்டுமே அடிச்சா என்ன பண்ணுவோம்? வெயில் வந்து ரெண்டுமே வித்தியாசம் இருக்குல்ல. ஆனா ரெண்டுமே நமக்கு தேவை. மழையும் தேவை, வெயிலும் தேவை. ஆனா நம்மளால உருவாக்க முடியுமான்னு கேட்டா முடியாதுல்ல. அப்ப இறைவன் மிகப்பெரியவனா என்றால் மிகப்பெரியவன். இதை உணர்ந்தவர்கள் ஞானிகள் எந்த விதமான டெலஸ்கோப்பும் இல்லாமல் இல்லை, அவங்களுடைய எந்த கருவியும் கிடையாது, எந்த விதமான மைக்ரோஸ்கோப் இல்லாமல் முழுகி போக முடியாது என்றால், ஆனால் போனவங்க தானே ஞானிகள், மகான்கள், சித்தர்கள், யோகிகள். அவர்கள் கண்டுபிடிச்சி சொன்னதுதான் அத்வைதம். அவர்கள் கண்டுபிடிச்சி சொன்னதான் எல்லாம் ஒண்ணுதாங்க, எல்லாமே ஒன்றுதான் என்பதை உணரும் பொழுது இறையாற்றல் நம்ம என்ன நமக்கு தரும். யார் பக்கத்துல வந்துட்டா அவங்க நாம ஒண்ணுதான் நினைச்சாலும் நமக்கு உதவிதான். எல்லாம் ஒண்ணுதான் போது அவர்களும் நாம ஒண்ணுதானே. என் பக்கத்துல நான் ஒரு தடவை திருப்பூர்ல காலையில 7:30 மணிக்கு பஸ் ஏறேன். 7 மணிக்கு பஸ் ஏறி என்ன பண்ணேன் கேட்டீங்கன்னா, ஒரு எங்க வீட்டுக்கு திருநெல்வேலி வர்றதுக்கு ஒரு 5 மணி 6 மணி ஆயிடும். அப்புறம் மத்தியானம் சாப்பிடலாம் கையில எடுத்து காலையில் மட்டும் ஏதோ டிஃபனை சாப்பிட்டுட்டு நான் வாழ்க்கை வந்துட்டே இருக்கேன். செம்மையா வெயில் அடிக்குது. வெயில் அடிக்கும் போது பக்கத்துல ஒரு அம்மா பார்த்தா காரைக்குடி போறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பேசவே இல்லை. நான் எப்போதுமே பஸ் ஏறியதுல யாருமே பேசுறதே இல்லை, மைக்கில் மட்டும் பேசுறேன்னு வைங்களேன். குடும்பம் மற்ற நேரம் நான் பேசவே மாட்டேன். அப்புறம் நான் உட்காந்து தவமாக பண்ணிட்டு ஏதோ செஞ்சுட்டு அப்படியே வந்துட்டே இருக்கேன். பசிக்கவே எனக்கு அப்பெல்லாம் பசி உணர்வு வரவும் என்னோட எண்ணம் என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அனுபவிச்சு அந்த சத்தியமா எனக்கு அது ஒரு பெரிய என் மேலே எனக்கு பயம் மாதிரி இருந்தது. அப்போ மனசுக்குள்ள நினைக்கிறேன், இப்போ மட்டும் ஒரு கறி சாதமும் ஒரு மாங்காய் ஊறுகாயும் இருந்தா சாப்பிட எவ்வளோ நல்லா இருக்கும். இந்த ஒரு எண்ணம் தான் என்ன பக்கத்துல இருந்தாங்களா அவங்க என்னை எப்படி தட்டி எனக்கு கறி சாதமும் மாங்காய் ஊறுகாய் சாப்பிட்றீங்களான்னு கேட்டாங்க. நான் அப்படியே அறந்துட்டேன். என்னது அரை குறைமா தவறு நாமளே எங்கேயும் எப்படி நடக்குதுன்னா, அப்ப ஞானிகள் மகான்களுக்கெல்லாம் என்ன எண்ணினாலும் நடந்திருக்கும். அப்ப மழை நீக்கணும் பெய்யணும் கிட்ட பெய்யும். ஏன்னா என் மனசுல இருந்த சந்தைகளை அடிபட்டு போச்சு. அப்புறம் நான் கேட்டேன், நான் கேட்கவே இல்லையே, நான் கேட்கிறேன், நான் உங்களை கேட்கவே இல்லையே. அவங்க சொல்றாங்க எனக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுது அப்படின்னாங்க. அப்ப என்ன எவ்வளவு ஃபாஸ்டா உங்களை போது பாருங்க, என்ன அலையுது. அப்படி ஃபாஸ்டா போனவுடனே அப்பதான் நான் கேட்டேன், நீ எங்க போறீங்கன்னு கேட்டேன். காரைக்குடி போறேன், நான் மதுரையில இறங்கி ஏதாவது சாப்பிடலாமா, நீங்க வேணா திருநெல்வேலி போறீங்களா டிக்கெட் எடுக்கும் நம்ம கவனிச்சிருக்கு, நீங்க திருநெல்வேலி போறப்ப உங்களுக்கு பசி தாங்காது சாப்பிடுங்கன்னு கொடுக்குறாங்க. நான் வேண்டான்ட்டேன். ஏன்னா எனக்கு அதை வாங்கிச்சாவே பயமா இருக்கு. நம்மளுடைய எண்ணம் அந்த அளவுக்கு சாமிஜி அப்பதான் சாமிஜி சொல்றாருல்ல, மனிதன் தன்னுடைய எண்ணத்தின் வலிமை தெரியாமல் என்ன வேண்டும் மலையை தானே விரித்து விரித்து அதனுள்ளேயே விழுந்து வெளியில் வர தெரியாமல் தத்தளிக்கிறோம் அப்படின்னா, அப்ப நாம ஒரு தீய எண்ணமோ அது வேண்டாத எண்ணமோ எண்ணிட்டோம்னா அது விழுந்து வெளியில வருவதற்கு நமக்கு தெரியல. ஏன்னா சாதாரணமா எண்ணக்கூடிய எண்ணம் கொண்டவர்களுக்கும் தவம் பண்ணக்கூடியவருடைய எண்ணமும் வித்தியாசம். நாம எதை பத்தியெல்லாம் சிந்திக்கிறோம் அப்படின்னு கேட்டா, நாம அணுவையும் சிந்திக்கிறோம். அணுவின் மூலப்பொருளான இறைவனை பத்தி சிந்திக்கிறதுனால மனம் எதை எண்ணுகிறதோ அதுவாக மாறும். நீங்க கல்கண்டை நினைச்சீங்கன்னா கல்கண்டா மாறும். கரும்பரசத்தை எண்ணினால் கரும்பரசமாக, மாங்காயை நினைத்தால் குளிப்பாக, மாம்பழத்தை எண்ணினால் இனிப்பாக, மல்லிகைப்பூ நினைத்தால் வாசமாக, மல்லிகையில் சென்று நினைச்சா பாடி ஸ்ப்ரே நம்ம மேல போட்டுக்கிற மாதிரி தானா. எல்லாவற்றையும் அனுபவிச்ச மனசு அதுவாக மாறுபொழுது இறைவனையே எண்ண தொடங்கினால் இறைவனாகவே மாறிடும். ஏன் இறைவனாக மாறணும்? தைசாரமாக இருக்கிறதும் இறைவனே, மாங்காய் ஊறுகாயில இருக்கிறதும் இறைவனே. ஏன்னா என்ன உருவாகி வந்ததுன்னா நம்ம கண் முன்னால சாப்பாடா வருது. அப்படி எல்லாவற்றையும் கண்டறிந்த ஞானிகள். அதுலதான் ஆழ்வார் சொன்னாரு, உண்ணும் சோறு. அவர் சொன்னார், உண்ணும் சோறு
சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை இறையாவும் எம்பெருமான் கண்ணனே அப்படின்னு. எல்லாமே வெத்தலை எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா வெத்தலை போட்டு வெத்தலை எடுத்து பாருங்களேன். வெத்தலை எடுத்து அப்புறம் லைன் சூப்பராக இருக்கும். யார் வச்சு ஸ்கேன் வச்சு போட்டா அதை விட ஆரஞ்சு பழத்தை இருக்குல்ல, ஆரஞ்சு பழத்தை அப்படியே உரிச்சு உடனே பாருங்க, அது அப்படியே லைன் இருக்கும். அப்படியே அந்த லைன் இருக்கும். அதுக்குள்ள நீங்க சொல்ல ரொம்ப அரும்பு வருமா. ஒன்று ஒன்று நிச்சயமா கேட்டா இல்ல, எல்லாமே சரியாக இருக்கும். அப்படி நீங்க எடுத்துட்டு இறைவனை நினைச்சீங்கன்னா அதை சாப்பிட கூட மனசு வராதுங்க. எவ்வளவு அருமையப்பா இப்படி எடுத்தபடி விடாதுன்னா நாம் அது மாதிரி செய்யலாம். ஆனா சுவையை கூட்ட முடியாது. கரும்பு மாதிரி பணம் வரையலாம், கரும்பு மாதிரி இருப்புல அல்லது மண்ணில எல்லாத்தையும் செய்யலாம். நான் கரும்புக்குள்ள இனிப்பு சுவை ஊட்ட முடியாது. மாங்காய் மாதிரி செய்யலாம், பண்ண முடியாது. ஏன் இவ்வளவு தூரம் பேசுவாங்க? ஒரு மூளைச்சாவு நடந்துட்டா அவனுக்கு கண்ணில் எல்லாம் எடுப்பாங்க, உறுப்புகள் எல்லாம். அல்லது ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா 6 மணி நேரத்துக்குள்ள கண்ணெல்லாம் எடுக்கலாம். ஆனா எடுக்கப்பட்ட கண்ணை கொண்டு போய் உயிர் சக்தி இழக்கிறதுக்குள்ள கொண்டு போய் இன்னொரு உயிர்களோடு செலுத்தலாம், வச்சிடலாம் இந்த பார்வைக்குரியத. ஆனா பார்வைக்குரிய ஒரு கண்ணு மாதிரி செஞ்சு பார்வையை கூட்ட முடியுமான்னு கேட்டா முடியாது. இந்த பிரபஞ்ச இந்த உலகத்துல இந்த பூமியில முடியாதுன்னு சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க. நம்மளால முடியாது அப்படின்னு நான் சொல்றது 10 பேருக்கு சமைக்க முடியாது, அனுப்ப முடியாது இல்லை. யாராவது 10 பேருக்கு இது சாப்பாடு நம்மளால முடியாது, நான் அனுப்ப முடியாதுன்னு சொல்லல. என்ன கேட்டீங்கன்னா நம்மளால செயல்படுத்த முடியாத நிறைய விஷயங்கள் பிரபஞ்சத்துல இருக்கு. அப்ப ஒரு சூரியன் எடுத்துக்கிட்டாலே ஒரே ஒரு சூரியன் தான் சொல்றோம். அந்த ஒரே ஒரு சூரியனுடைய மையத்துல இருந்து அணுக்கள் வெளியில வருவதற்கு 1000 ஆண்டுகள் ஆகுது அப்படின்னா அங்கிருந்து வரக்கூடிய அலை நம்ம விட தொடுவதற்கு 8 நிமிடங்கள்னா இப்ப வந்துட்டு இருக்கிற அலை 8 நிமிஷத்துக்கு முன்னாடியே சூரியனுடைய விளிம்புக்கு வந்தது. சூரியனுடைய விளிம்புக்கு வருவதற்கு அணுக்கள் வந்துட்டே இருக்கும். ஏன்னா சூரியன் சுத்திட்டே இருக்கிறதுனால மெதுவான சுழற்சி. அந்த மெதுவான சுழற்சி அதே பூமியில சுத்திச்சுன்னா நெருப்பு கூட தண்ணி வீசிடும் வெளியில. மெதுவா சுத்தும் பொழுது திரைகள் அம்மா கூட வந்துடுறேன். நீங்க தண்ணி அதிகமா விட்டீங்கன்னா வாரி அடிச்சு வெளியில எல்லாம் கிளப்பி விட்டுரும். அப்போ மிதமான ஒரு இயக்கம் அங்கே இருந்தாலும் மாறும். அதுக்கு நீரும் வேணும், ஆனா வேண்டாம் அப்படின்னா அது அரைக்கும். அதே மாதிரி தான் சூரியன் சுத்தினாதான் இங்க 4 வகை பருவ காலங்கள் வரும் என்றால் சூரியனை நாம போய் டைம் போட்டு சுத்தி விட முடியுமான முடியாது. பூமியை சுத்தி விட முடியுமான முடியாது. இன்னைக்கு இந்த பூமியை எங்க குடும்பத்துக்காரங்க காலையில ஒரு 6 மணி நேரம் 6 மணில இருந்து ஒரு 4 மணி நேரம் சுத்தணும்னா நான் சைதாப்பேட்டை சைதாப்பேட்டை உள்ளவங்க தான் சுத்தணும், நான் குற்றம் கொடுக்குறேன். 2 பிள்ளைங்க உள்ள சென்னையை காரணம் சுத்தணும் வைக்கிறேன். ஏன் நான் பூமியெல்லாம் நம்மளால சுத்தி விட முடியாது சாமி, அது அதுவா சுத்தணுக்கே நம்ம முடியல இல்லையா? ஆனா நிறைய பேர் சொல்றாங்க நான் மட்டும் இல்லைன்னா நீ இல்லைன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். அந்த எண்ணத்தை எனக்கு இருந்துச்சு. அந்த எண்ணத்தை மாத்துறது சுவாமியோட 15 நாள் நான் ட்ரைனிங் எடுக்கும்போது அந்த எண்ணம் எனக்கு மாறிச்சு. அது வரைக்கும் வீட்டை விட்டுலாம் போக முடியுமா சார்? நம்ம மட்டும் வீட்டில் எல்லாம் பிள்ளைகள் எடுத்துக்காவல், வீட்டுக்காரர் எடுத்துக்காவல். ஆனால் அவர் அதுக்கப்புறம் மகிழ்ச்சி ஆனது பாருங்க. நான் நெருங்கிட்டே இருக்கும், தீவிரம் நைட்டு தான் கிளம்புறேன். அவன் வரும்போது முதல்ல என்ன உற்சாகம் பேசுறேன். நான் நெருங்குறதே ஒரு டோகம் அப்படியே டோகம் என்ன நாளைக்கா வந்துருக்கியா அப்படி நான் வந்தேன் அதான் கிளம்ப அப்படியா சரி அப்படிங்கிற மாதிரி சுதந்திரத்தை அப்படி இருக்கு பழகிட்டாரு. ஆனா சாப்பிட்டா அதான் கேட்பாரு, சாப்பிட்டா என்ன எங்கே இருக்க வசதியா இருக்கா எல்லாம் கேட்பாரு. அப்போ எல்லாமே என்னாலதான் ஒரு எண்ணம் வேண்டி இருந்துச்சு. நம்ம மட்டும் வீட்டில் இல்லை, நம்ம பிள்ளைல யாருப்பா அந்த எண்ணம் இருந்துச்சு. ஆனா 15 நாள் சாமி போய் இருந்த பார்த்தீங்களா, போன ஒண்ணுமே கிடையாது, அலையாதுல ஒண்ணும் இல்லாம 15 நாள் இருக்கும்போதுதான் இங்க எல்லாமே கரெக்டா நடக்குது. அப்பதான் என்னோட அறிவுக்கு ஒரு விளக்கம் கிடைச்சது. நாம் இருந்தாலும் எல்லாம் சரியாகவே நடக்கும். இங்க ஒண்ணு இருந்து ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டே இருந்தது ஒரு மாசம் மயக்கம். அது உதவி செஞ்சுதான் ஆகும். என்னோட கடமை, நான் வீட்டுல பிள்ளைகளுக்கு எல்லாரும் செய்ய வேண்டிய கடமை தான் செஞ்சுட்டு இருக்கணும். ஒழிய கடுமூச்சுல அந்த கடமையை மாத்திட்டோம்னா வேற எதுலையும் நம்ம மனசு செலுத்த முடியாது. கடமையை செய்யறதுதான் பிறந்திருக்கிறோம், ஆனா நம்ம மட்டுமே கவனிச்சுட்டு இருக்கிறது இல்லை. அப்போ இறை உணர்வு பெற்ற ஞானிகள், மகான்கள், சித்தர்கள் எல்லாருமே சொல்லப்பட்ட ஒரே விஷயம், நீங்கள் எந்த ஒன்றை கண்டாலும் அதனுடைய மூலப்பொருள் காணுங்கள். அதனுடைய மூலப்பொருள் காணும் பொழுது அது கருத்துக்கு ஏற்றுக்கொள்ளும் விதமாகவே இருக்கும்.
கருத்து என்றால் அறிவு நிலை. அப்ப நம்ம எல்லாம் இங்க தனித்தனியா உருவப்பட்டு இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத ஒரு காற்று எல்லாருடைய உணர்வுகளுக்குள்ளேயும் போயிட்டு போயிட்டு வருது அப்படின்னு சொன்னா, இந்த சுவாசிச்ச ஒரு காற்று உள்ள போயிட்டு மறுபடியும் வெளியில வந்து மறுபடியும் வருது அப்படின்னா அது இயல்பான ஒரு செயலா நடக்குது. அருவமா இருக்கக்கூடிய எல்லாருக்குள்ளேயும் போயிட்டு வர முடியுது. அப்ப இறைநிலை காற்று சும்மா விட்டுருக்கானா இல்லையா? காற்று மண்டலம் மட்டும் நமக்கு இல்லைன்னா, ஏன்னா நம்ம பஞ்சபூதங்களை வழிபாடு செஞ்சிருக்கக்கூடிய காரணம் இதுதான். அவர் சொல்றாருல திருவாசகம், பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி. இப்ப விஞ்ஞானம் நம்ம அடுத்த விஞ்ஞானம் சொல்றது அஞ்சல் இருக்கு. நான் எந்த கருவியும் இல்லாம கண்டுபிடிச்சாங்க, பல தவத்துல கண்டுபிடிச்சாங்க. 5 அணு சேர்ந்தது நிலம். ஆனா விஞ்ஞானம் அடுத்த பிரிச்சுட்டே போனது எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், மூலகம் அதெல்லாம் அதுக்கப்புறம் பிரிச்சாங்க. ஆனா அவங்க 5 அணுங்கிறத கண்டுபிடிப்பதற்கு எவ்வளவு அறிவுகளை இருக்கிறது கண்டுபிடிக்க முடியும். பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி. திகழ்ந்தாய்னா ஒரு கரண்ட் போயிடுதுன்னா உடனே ஒரு நெருப்பு புளியோ அல்லது ஒரு வெளிச்சமோ வந்தாலும் பொருளை காமிக்கும். என்னைக்கு ஒரு நெருப்பு வந்துச்சோ அன்னைக்குதான் நெருப்பு தன்னையும் தன் அருகில் இருக்கும் பொருளையும் காமிக்கக்கூடிய தன்மை தருவது நெருப்புக்குடைய ஸ்பெஷல். இப்ப திகழுதல் என்பது வெளிப்படுத்துதல் அர்த்தமா. அப்ப மண்ணு பறந்து விரிஞ்சிருக்கு. மண்ணு பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய மண்ணின் இயல்பை மனிதர்களுடைய அறிவாலும் ஆற்றலாலும் தூக்கி நிறுத்தி வச்சிருக்கிறது பில்டிங். அதான் வீடு மண்டபம் அது இதெல்லாம் கேட்கிறோம்ல. மண்ணை அப்படி நிறுத்தினாலே இதுக்குள்ள என்ன வேணும், ஒரு ஈரத்தெல்லாம் போட்டு அதை நம்ம நிறுத்தி வைக்கும். ஆனா மண்ணின் இயல்பு சரிந்து விடுவதுதான். அதை நிறுத்துவது மனித அறிவு. அப்போ மனித அறிவு அதை பயன்படுத்தும் அறிவை ஒழிய அதை உருவாக்கும் அறிவு இல்லை. மறுபடியும் அதே மாதிரிதான் கல்கட்டை நம்ம பயன்படுத்தலாம். கல்கட்டத்துல இனிப்பை நாம என்ன பண்ண முடியாது, செலுத்தலாம் முடியாது. அப்படின்னா ஒவ்வொரு பொருளையாவும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டே வந்ததுதான் சொன்னது. பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி. 2வது அவங்க சொன்ன காற்று. காற்றுனா என்ன கேட்டீங்கன்னா வழியில இருக்கும். வழினா காற்று. வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி. ஏன் மகிழ்தல்? காற்று அடிச்சா சுகமா இருக்குங்க. நான் சொல்றது தெரியல பார்க்கணும். புயல் காற்று கிடையாது, அதை அழிச்சுட்டு போயிடும். அப்போ அப்படியே சுகமான வெயில் அழிஞ்சு ஃபேன் போட்டு உட்காந்து அப்படியே ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல, அது மாதிரி தென்றல் அப்படியே ஒரு மகிழ்வானது. அனுபவிச்சது ஞானிகள். அப்போ வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போச்சு. அந்த ஒன்னாமலா இருக்கிறதுனால விண்ணு, அந்த விண்ணு விளைவிச்சு வர்றது காரணமாக இருக்கக்கூடிய வெளி சுத்த வெளி பெயர் ஆற்றல். அப்ப தெய்வத்திடம் இருந்துதான் பஞ்சபூதங்கள் வந்திருந்தே ஒழிய பஞ்சபூதங்களை நான் ரெடி பண்ணினேன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அது இல்லாமல் நம்மால வாழ முடியாது என்றால் அந்த உயர்வை மதித்ததே இறை வழிபாடு தான். அப்ப இறை வழிபாடு செய்யும் பொழுது அவங்க உருவத்தை கொண்டு வந்து ஏன் சேர்த்தாங்க அப்படின்னு கேட்டா, காற்றுக்கு உருவம் கிடையாது என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும். நீங்க காற்றையே கவனிச்சு வழிபாடு செய்யுங்கன்னா முடியாது. அப்ப என்ன பண்ணாங்க, காற்றுக்குரிய ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தி நீங்க இங்க போய் அந்த உருவத்தை வழிபாடு செய்வதன் மூலமாக காற்று உங்களுக்கு நன்மை செய்யும். இப்படி நெருப்பை நம்ம பார்க்கலாம். நெருப்புக்குரிய ஒரு அண்ணாமலை வச்ச மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் இல்லையா, மண் தத்துவம். இப்படி ஒன்னொன்னு ஏன் பிரிச்சு ஒவ்வொரு தெய்வத்தை ஆதாரமாக வைக்க காரணம் என்ன கேட்டா, அப்படியாவது தெய்வ வழிபாட்டின் மூலமாக நம்மால் உருவாக்க முடியாத பஞ்சபூதங்களை பயன்படுத்திக்கலாம். ஆனால் பாடுபடுத்துவதற்கு நமக்கு உரிமை கிடையாது. அது வெளியில இப்ப நமக்குள்ள வரும். ஏன்னா ரெண்டையும் சேர்ந்தாதான் நம்ம கல்கண்டை கரும்பு ரசத்தையும் பார்க்க முடியும். அப்போ கரும்பு ரசம் தான் அத்தனை இனிப்புக்கும் காரண பொருளாக இருந்து கரும்புக்குள்ள இனிப்பு செலுத்த முடியாது. இப்ப நாம எல்லாரும் இங்க உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொன்னா, நான் இப்ப பேசிட்டு இங்க கேட்டுட்டே இருக்கிறீங்க, நம்ம எல்லாரும் மூச்சு விட்டுட்டே இருக்கிறோம். அப்படிதானே, மூச்சு விட்டுட்டே இருக்கிறோம். தூங்குறோம், யார் மூச்சு விடுறோம்? தூங்கும்போது யார் மூச்சு விடுறோம்? இப்ப நான் மூச்சு விட்டுட்டு எனக்கு தெரியுது, நான் மூச்சு இருப்போம் அப்படின்னு. தூங்கும்போது யார் மூச்சு விடுறாங்க? அறிவுதான் மூச்சு விட்டுருக்கு. உயிர் வாழ்க்கை அறிவுதான் ஒழுங்கியா இருக்குது. அப்ப நான் தூங்கும் பொழுதும் நான் இயங்குறதா இல்லையா? தூங்கும்போதும் உள்ள ஒரு இயக்கம் நடக்குதா இல்லையா? அப்ப நான் தூங்கும் பொழுது நான் கடவுளை கும்பிடுறேன். சாமி, இறைவா, சூரியனை, நாளைக்கு
எப்படின்னு கேட்டா, நாம எல்லாரும் உட்கார்ந்து மூச்சு விட்டுட்டு இருக்கிறோங்கிறதுக்கு ஒரு தெளிவு நம்மகிட்ட இருக்கு. அதையே இரவு உறங்கும் பொழுது மூச்சு நம்ம உடம்புக்குள்ள ஓடுதுங்கிறதுக்கு சாட்சி இல்லை. சாட்சி வச்சுட்டு மூச்சு விடுறேன், உடனே ஃபோன் பண்ணி அரை மணி நேரத்துக்கு எனக்கு மூச்சு விடுறேன்னு பாருன்னு சொல்றதுக்கு ஆளா வச்சுக்கணும் இல்லை இல்லை. அப்படின்னா அந்த ஆள் வச்சாலுமே சொல்ல, அப்ப நான் தூக்குறேன் நேரம் நீ என்ன செய்யணும். எனக்கு அம்மாட்ட கேட்டேன், காலையில் எழுந்திரிச்சோன்னு அம்மாட்ட முதல் கேட்டேன், தூங்குறீங்களான்னு கேட்டேன். அவங்க என்ன கேட்டதுக்கு நான் கேட்டேன், ஏன்னா என்னோட உடனே யாரும் தூங்க முடியாது அப்படின்னு. அவங்க இல்லை கொஞ்சம் தூங்கிட்டாங்க, தூங்கிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் தான் எனக்கு தெரியுமா தெரியாது. ஆனா எல்லாரும் சொல்லி நான் கேட்டுக்கல, அதை நான் முதல்ல அப்ளை பண்ணிடுவேன். அப்போ யாரு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு கேள்வியை கேட்டா, யாரு நம்ம படுத்துட்டு இருக்கும்போது பூமியை சுத்திட்டு இருக்காங்களோ, யாரு அந்த சூரியனுடைய மையத்தினுடைய அணுக்களை கொண்டு இங்க செய்கிறாங்களோ, அப்படி ஒரு அறிவு இருக்குல்ல, அதே அறிவு தான் இங்க நம்ம முடிச்சுட்டு இருக்கும் போதும் தூங்கிட்டு இருக்கும் போதும் மூச்சு விடுவதற்கு உதவி செய்கிறது. அப்ப நமக்கும் தெய்வத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு எங்கேயாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தெய்வம் இல்லையே, அதாவது அவனியத்தில் ஒரு அணுவும் அசையாது என்றால் அந்த அணு எப்படி அசைகிறது என்பதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஞ்ஞானமா இருக்கலாம், மெய்ஞானம் வரலாம். ஆனா அணு அசையாம ஒரு வேளை கூட இல்லை. எல்லாமே அணுவின் அசைவாக இருப்பதால் அணு என்று சொல்லக்கூடியது இறைவெளியின் வெளிப்பாடு. அதான் அவங்க சொன்னாங்க, பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றில முதல்ல போய் சொல்லுது, வெளியில் நீ என்ன ஒன்றாக விளைந்தாய். அந்த ஒண்ணுதான் அணு. அப்ப ஒன்னாம் நம்பர் அணு, சரியா? ரெண்டாம் நம்பர் காற்று, மூணாம் நம்பர் நெருப்பு, நாலாம் நம்பர் நீர், அஞ்சாம் நம்பர் மண். இப்போ இந்த அஞ்சாம் நம்பர்ல ஒன்னாம் நம்பர் இருக்குமா இருக்காதா? நல்ல சொல்லணும். இருக்குமா? இருக்கும். 5 1 5 அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்ப மண்ணுல விண்ணு இருக்குமா இருக்காதா? விண்ணுங்கிற அணு இருந்தா தான் மண்ணு. அப்ப 4ஆம் நம்பர்ல 1ஆம் நம்பர் இருக்குமா இருக்காதா? இருக்கும். 3ஆம் நம்பர்ல இருக்கும், 2ஆம் நம்பர்ல 1ல அதுவே இருக்கும். அப்படின்னா அந்த 1 2 3 4 5 இல்லாமல் எதுவுமே இல்லை என்றால் 1 என்று சொல்லக்கூடிய மூலப்பொருள் இல்லாமல் இந்த 5ம் இல்லை. இப்போ மறுபடியும் ஒரு டாபிக்கே வரும். எனக்கு டீ ட்ரைனா இப்போ டீயை பார்க்கணும். டீயை பார்த்த உடனே அறிவு சொல்லுவோம். என்ன சொல்லும் கேட்டா, இது நீர் 4 இடை நீர்னா என்ன சொல்லலாம்? நீ தான் 4ஆ வந்திருக்கிற அணுவே, நீ தான் நான். அம்மா நீர் திரவ பொருள் எல்லாமே நீர் தானே. அப்ப நீர். இப்போ பருப்பொருள் எது? டம்ளர் தான். கெட்டி பொருள் எல்லாமே பருப்பொருள் தானே. இப்போ அதை பார்த்தா ஐந்தாய் மண்ணு. மண்ணு தான் நம்ம உருவமாக எல்லா விஷயங்களும் அப்படி சொன்னா, எடுத்து பார்த்தா டீ கப்பு இது மண்ணு. உள்ளே இருக்கக்கூடிய நீர் அது என்னதுன்னு கேட்டீங்கன்னா 4ஆய் வந்த அணுக்கள் தான். நீ தான் 4ஆ வந்திருக்க. நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி நீதான். தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி. சூடு பறக்குமா பறக்காத? ஆவி வருதுல்ல. அப்படியே தோசையை வச்ச உடனே அப்படியே தோசைக்கு மேல ஆவியை பாருங்க, அப்படியே பறந்து வர மாதிரி. தீ அப்படியே கப்பலை பிடிச்சவன ஆவி வருதா இல்லையா? தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி. அப்புறம் சுவை கண்ணுக்கு தெரியுமா என்ன? இல்லை இல்லை. அப்போ ஒரு டீ தெய்வமா இல்லையா? டீ தெய்வம், டீயை போட்டு தர ஆடு தெய்வம் இல்லையா? குடிக்கிற நாமளும் தெய்வம் தான். அனைத்துமே தெய்வம் என்பதை இன்னும் அடுத்தாலே நம்ம சாயங்காலம் போக சொல்லிட்டோங்களா? எல்லாமே தெய்வமாக தான் இருக்கணும். சுவாமி சொல்லுவார், பிரம்ம நிலை விளக்கம் பிரம்மஞானம் அட்டன் பண்ணிட்டு வெளியில போனீங்கன்னா பஸ்ஸை கூட நீங்க மெதுவாக தான் தொடணும் பாரு. இதுல பஸ்ல ஏற முடியலன்னா டம்மு டம்முன்னு வேற பஸ் அடிக்காங்க. ஏன்னு கேட்டால் அவங்கள பொறுத்தவரை ஜடப்பொருள். ஜடப்பொருளுக்கு வலிக்குமான்னு கேட்டால் ஜடப்பொருளுக்கு வலி இல்லை. ஆனால் ஜடப்பொருளுக்கு அலை உண்டு. அந்த அலைத்தன்மையை நாம் பயன்படுத்த தெரிஞ்சுட்டா எந்த ஒரு விஷயமும் ஈஸி தான். நான் ஒரு இடத்துல படித்தேன், சாமிஜி ஒருத்தவங்க கூட ஒரு வீட்டுக்கு டீ சாப்பிட்டுட்டு ஏதோ கிளாஸுக்கு போகிறதுக்காக போகும்போது ஒரு ஜோல்னா பையில் ஒரு டம்ளர் போட்டிருந்தார், எப்போதும் வச்சுருப்பார். அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த காஃபியோ டீயை ரொம்ப அது சூடாக இருந்திருக்கு. இவரால் உடனே எடுத்து குடிச்சிட்டு கிளாஸுக்கு கிளம்ப முடியாது. உடனே என்ன பண்ணாரா, பக்கத்தில் உள்ளவர் அதை எடுத்து டப்புனு கீழே வச்சுட்டாரா டம்ளர். இவர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னோட அந்த ஒரு பைஜா மாதிரி ஒன்று போட்டிருக்காரு, அந்த இதுக்குள்ளே வச்சுருக்காரு. ஜோல்னா பைக்குள்ளே இந்த கை எடுத்துறாரு ஒரு சின்ன டம்ளர். அந்த டம்ளரில் அந்த காஃபியை அப்படியே ஊற்றிட்டு அப்படியே குடித்தார். அப்போ அவர் கேட்டாரா, இந்த சூடை எப்படி சாமி குடிக்கிறீங்கன்னாரா. தொட்டு பாருன்னா மிதமான சூட்டில் இருந்துச்சான். ஏன்னா அந்த டம்ளரில் இருக்கக்கூடிய அலை, இவர் என்ன அலையில் அந்த காஃபியை டெய்லி
பிடிப்பாருங்கிறத பதிச்சு வச்சிருக்கு ஜடப்பொருள். அப்போ இவர் சொல்கிறாரு, அது நீ ஜடமாக பார்த்தா அது ஜடம், நான் அதை ஜடமாக பார்க்கல, எனக்கு உதவி செய்யக்கூடிய கருவியாக பார்த்து வாழ்த்திட்டே இருக்கேன். அதனால் இந்த மாதிரி நிலையில் நான் அதை எடுத்து பயன்படுத்திக்கிடுவேன். ஊற்றுனோட டக்குன்னு மாறி குடிச்சிருவேன். நான் அது அவருக்கு முடியும். நமக்கு உடனே ஃபேனை போடு, நாற்று ஆற்று, அப்புறம் உள்ள ஊத்து அப்படின்ற மாதிரி நாம் அனைத்திலும் இறைவனை காணலாம். வாழ்க வளம். பிரேக்.